Okay, so once if it is audible, just tell me, then we'll start the session. Okay, so we'll start the session. So in the session, just wait. Okay, so vanakkam pasangala. Today we are going to discuss that important topic for a Newton's law of motion. So enna appadina இந்த கொஸ்டின் ஒவ்வொரு வருஷமும் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டே இருக்காங்க அப்படின்னா, ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னா ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்றது தான் இந்த டாபிக். ஸோ டுடே ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் தட் அந்த ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்போது எப்படி நாம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, ஜென்ரலா நாம ஒன் டைமென்ஷனல் மோஷன் எடுக்கும்போது ஆப்ஜெக்ட் நான் மேலே தோ வீசுறேன் அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ மேலே போகும், ஃபைனலா என்ன ஆகும், இட் ரீச் வெலாசிட்டி பிகம் 0, ரைட்? எகைன் என்ன ஆகும், மேல இருந்து கீழே வரும். இப்போ வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கான ரிலேஷன் நாம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ வி கேன் ஏபிள் டு கால்குலேட். ஸோ இங்க எல்லாமே ஐ எம் கால்குலேட்டிங் தட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ங்கிறது என்ன, ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, டைமை கால்குலேட் பண்றதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ வி கேன் கால்குலேட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வித்வுட் காஸ் இல்லையா? பட் when I take it as a Newton's law of motion, F is equal to ma என்ன சொல்லலாம் அப்படின்னா, force வச்சு we are using equation of motion. We are calculating equation of motion. அப்படின்னா Newton's law of motionங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, we are calculating equation of motion, we are taking into account of what is a force. Initially one dimensional motion எடுத்திருக்கும் போது we never take into account of force, but Newton's law of motion we are taking into account of the motion, so we are taking into account of what, force. அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, we can say it is a dynamic case ன்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்ஸ் நான் எடுக்கல அப்படின்னா அது என்ன சொல்லலாம், it is a kinematics ன்னு சொல்லலாம். You must know the difference between kinematics and dynamics. So I'll start with this dynamics la. So very important idea. I will start dynamic case la different types of force act ஆகும்போது then எப்படி equation of motion calculate பண்ணலாம் அப்படிங்கறத இந்த செஷன்ல we are going to discuss that. Yes. So I'll start with this session. எப்படினா இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா, first we are going to discuss that என்னென்ன பார்க்க போறோம்னா, first we are going to discuss the friction னா என்னென்ன பார்க்க போறோம், friction. Then it's what, types of friction னா என்னென்ன பார்க்க போறோம், what are the types of friction. Next it is a motion under the horizontal. So நான் force apply பண்றேன், just I'm applying the force. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அப்படினா நான் horizontal force apply பண்றேன். So இப்போ என்ன ஆக்ட் ஆகும், friction ஆக்ட் ஆகும். அப்படினா அந்த friction ஆக்ட் ஆகும்போது எப்படி நாம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கால்குலேட் பண்ணலாம், and is in a horizontal motion. Yes or no? So we are going to discuss. Then same it is at inclined motion ல இப்படி இருந்துச்சுன்னு வெச்சுக்க, இப்படி இருக்கும்போது என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கால்குலேட் பண்ணலாம் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்போதுங்கிறது நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் in this chapter. SRR getting me point? So in the மூணு டாபிக்ஸ் we are going to, நாலு டாபிக் we are going to discuss very very important thing you must know clearly. Yes. So இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what is a friction னா என்னன்னு நாம பார்க்க போறோம், right? Once if it is audible, just tell me that. So we will start with this. And also pasangala, if you not subscribe the channel, please subscribe the channel. And also while starting the video, class உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா just like button தட்டி விடுங்க. I will get what is so much of energy for that. Okay, so first I'll start with what is a frictionங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா பாருங்க. So இது என்னோட horizontal surface எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, நான் applying the force, டச் பண்ணாலே force apply பண்ணிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? So நான் force apply பண்ணிருக்கேன், பாடி என்னவா இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும். What it mean that நான் ஒரு force apply பண்றேன், some force is opposing that இல்லையா? So அந்த opposing force தான் என்ன சொல்லலாம், we can say it is a friction ன்னு நாம define பண்ணலாம். So எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, friction is that it is a எந்த motion oppose பண்ணும், it is a relative motion. அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்கும் இதுக்கு இடையில ஒரு கான்டாக்ட் இருக்கும். இப்போ நான் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு இடையில இருக்கும், என்னோட கைக்கும் இந்த பென்சிலுக்கும் இடையில இருக்கும். அப்படின்னா அது என்ன பண்ணும், இட் வில் prevent the motion of the object. Clear? It prevent the motion of the object. எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, the frictionங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, it is a opposite force. எதை oppose பண்ணும், it is a relative motion. Yes or not getting me point? So the friction is a force, very important thing, force, it oppose, it
oppose the relative motion. Oppose the relative motion of the object. Very, very important. Relative motion of the object. So this must be known clearly. We can say it is a friction and nama define pannalam. The friction engiradha eppadi define pannalam? Friction engiradhu it opposes the relative motion between that object nu sollalam. Yes or no? So in the friction edukadela irukka act agum surface and also what? Surface kum and object kum edaila act agum. Understand this one clearly. This is what is it? The friction force nama define pannalam. Yes or no? Getting my point? If I horizontal surface if I take it is my horizontal surface, listen carefully. This is horizontal surface. This is my horizontal surface. In your body na consider this is what's my body of mass m. I'm applying the force. Inga force apply panna na apply pandra. Na push pandra. I'm pushing that. Yes or no? So if friction enga direction act agum. In the surface kum in the body kadal act agum. What is the direction of friction? Will act in this direction. Opposite direction act agum. Yes or no? If any force la normal force upward direction la irukum. Then what is the mg will downward direction la irukum. Yes or no? Getting my point? Is it clear? Everyone understood, right? So this is what is that? This is applied force. The friction force opposite direction la irukum. Normal force upward direction. Mg will act downward direction. This must be known clearly. So in the case if I take this case, so in the case la na F force which makes angle theta angle na apply pandra. I'm applying the force F, and the angle apply pandra, theta angle apply pandra. Apna force act agunu. So this is what the theta if I take this is theta, so this is what F cos theta and sollam. Is the resultant value. So this F na this theta, F cos theta. So the opposite side F sin theta and sollam. So this is what is that? F sin theta. This is F cos theta, this is F sin theta nama define pannalam. Yes or no? Getting me point? So if I define pannalam, friction force in the direction will act in this direction. Clear? Will act in this direction. And normal force in the direction because in the object, idu mela or force exert pannum. Or else, na vechirukkumbodhu ennoda hand idu mela or force exert pannum. Or else, in the object, ennoda kai mela or force exert pannum. Downward direction la irukum. Appo in the surface, in the object மேல exert பண்ற force எந்த directionல இருக்கும்? Upward directionல இருக்கும். Divided by what is it? mg க்கு equal இருக்கும். Yes or no? Getting me point? This must be known clearly. So the directions are very important thing while starting that force. Is it clear? Everyone understood, right? So it is what is the friction னு நாம define பண்ணலாம். So இப்போ நாம we are going to discuss that what is the F ஓட வேல்யூங்கிறது என்ன அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஓகேவா? So this is what is the second point of that. Types of friction எப்படி define பண்ணலாம்? What are the types of friction எடுத்துட்டேன் அப்படினா generally மூணு டைப் இருக்கு. மூணு types of friction. One என்ன சொல்லலாம் அப்படினா static friction. First one is that. Next one என்ன சொல்லலாம்? It is a kinetic friction. மூணாவது என்ன சொல்லலாம் அப்படினா it is a rolling friction னு சொல்லலாம். This is very important idea, you must know clearly. So மூணு types of friction இருக்கு. என்னென்ன friction? Static friction, kinetic friction and also what? Rolling friction. மூணு types of friction இருக்கு. Is it clear? So இப்ப static frictionங்கிறது என்ன அப்படினா first தெரிஞ்சுக்கங்க. So I'm taking the remote. Listen carefully. Everyone understand this one. இப்ப நான் remote எடுத்துட்டேன். இப்போ remote மேல ஒரு force apply பண்றேன்னு வெச்சுக்க. நான் touch பண்ணாலே ஒரு force apply பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இல்லையா? touch பண்ணாலே ஒரு force apply பண்ணிருக்கேன்னு அர்த்தம். So நான் force apply பண்றேன் but object move ஆகல. Why is that? Even நான் force increase பண்றேன் மூவ் ஆகல. ஒரு certain pointல மூவ் ஆயிரும் இல்லையா? Which mean that I'm applying the force. Listen. நான் force apply பண்றேன் 1 Newton, 2 Newton, 3 Newton but object move ஆகவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் இடையில ஒரு force act ஆகும். இந்த force it will prevent that what? Motion of the object. அப்படினா இந்த force இத மூவ் பண்ண விடாம வெச்சுக்கும். அப்படினா நான் force apply பண்றேன் 1 Newton, 2 Newton, 3 Newton apply பண்றேன். அந்த friction constant இல்ல. அதுவும் என்ன ஆகுது? அத புடிச்சு வெச்சுக்குது இல்லையா? Which mean that நான் force apply பண்ணும்போது இந்த frictionோட வேல்யூ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். So இந்த friction இந்த ஆப்ஜெக்ட்ட மூவ் பண்ண விடாம வெச்சுக்கும். So this is what is static frictionங்கிறது என்ன சொல்லலாம்? It prevents this very important it prevents initial motion of the object. Initial motion of the object. Very important is you have to know clearly. Motion of
initial motion of the object. Yes or no? So object move panna vidama vechukum. This is what is it in the self adjusting friction. Apina applied force increase panna listen carefully, applied force increase panna in the friction force, static friction force enna agum, it is also increases. Apina enna artham, na apply pandren force, so static friction enna agum, increase agum. So this very important thing, idu apply பண்ணும்போது இது தானாவே increase ஆகுது. அப்ப இந்த friction என்ன சொல்லலாம், we can say it is a self adjusting friction சொல்லலாம். Yes or no? The static frictions are self adjusting friction. நான் force apply பண்றேன், 1 Newton 2 Newton 3 Newton apply பண்ணிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, 1 Newton 2 Newton 3 Newton apply பண்ணிட்டே இருக்கேன், மூவ் ஆகவே இல்லை. அப்ப ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இந்த செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃப்ரிக்ஷன் will increases up to, very important thing, Fs increases up to what is it, maximum limiting friction வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். getting my point? It increases limiting friction. Fl சொல்லலாம், இது என்ன சொல்லலாம், limiting friction சொல்லலாம், limiting friction. getting my point? So understand this one. அப்ப நாங்க பாருங்க, நான் 1 Newton அப்ளை பண்றேன், friction or force என்னவா இருக்கும், 1 Newton இருக்கும். 2 Newton அப்ளை பண்றேன், friction or வேல்யூ என்னவா இருக்கும், 2 Newton இருக்கும். இங்க பாரு, மூவ் ஆகாத வரைக்கும், understand this one. 3 Newton அப்ளை பண்றேன், friction 3 Newton இருக்கும். 3.1 அப்ளை பண்ணனா மூவ் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்குவேன். அப்படினா 3ங்கறத என்ன சொல்லலாம், maximum limiting friction சொல்லலாம். clear? getting my point? Once மூவ் ஆயிடுச்சு அப்படினா it is not a static friction. மூவ் ஆகும்போது ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுற friction என்ன சொல்லலாம், kinetic friction சொல்லலாம். Yes or no? Getting my point? So this must be known clearly. So kinetic friction சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படினா, when object moves it oppose that what, relative motion. இங்க பாருங்க, it prevents the initial motion of the object, static friction. Kinetic friction ங்கிறது என்ன சொல்லலாம், so when object is at motion it will oppose the relative motion. Yes or no? Getting my point? So the friction which acts the motion of the object. Yes or no? Getting my point? So the friction it acts when the motion of the object acts, when motion of the object, when object moves, when object moves. Clear? So this must be known clearly, object moves. Clear? So this must be known clearly. Yes or no? So object move ஆகும்போது friction act ஆகிறது என்ன சொல்லலாம், kinetic friction நம்ம represent பண்ணலாம். So ரெண்டு friction இருக்கு, ஒன்னு static friction, இன்னொன்னு kinetic friction. Static friction is self adjusting friction. Kinetic friction ங்கிறது என்ன சொல்லலாம், it is oppose பண்ணும். So if I take this one, very very important thing, static friction என்னவா இருக்கும் அப்படினா, the static friction, very very important thing, static friction always greater than what is a kinetic friction. Understand this one. So static friction is always greater than the kinetic friction. This must be known clearly. Static friction, kinetic friction. Listen carefully, understand those one. See, static friction அப்படினா ஆப்ஜெக்ட மூவ் பண்ண விடாம வெச்சுக்கும். நான் applied force increase பண்ண static frictionோட வேல்யூ increase ஆகும். அதனால தான் static friction என்ன சொல்லலாம், self adjusting friction இருக்கும். self adjusting friction சொல்லலாம். எது வரைக்கும் static friction increase ஆகும், the maximum, அதாவது limiting friction வரைக்கும் increase ஆகும். Yes or no? Getting my point? அப்படினா இந்த static frictionோட வேல்யூ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா, it start from static frictionோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், 0 less than or equal to so Fs less than or equal to limiting friction வரைக்கும் increase ஆகும். Clear? Understood, right? This must be known clearly. அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படினா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா applied force எதை விட அதிகமா இருக்கணும், limiting friction விட அதிகமா இருக்கணும். Is it clear? This very very important thing have to know clearly. So இங்க பாருங்க, if object wants to move, if listen, so object motion இருக்கும்போது இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன் applied force, very important thing, applied force which is less than limiting friction இருக்கும்போது என்னவா இருக்கும், applied force which is less than limiting friction இருக்கும்போது என்ன இருக்கும், object restல இருக்கும். Understand this one. Applied force which is what is it, less than limiting friction இருந்துச்சுனா object என்னவா இருக்கும், restல இருக்கும். Clear? So இதுவே நான் எடுத்துட்டேன், listen carefully. இப்ப applied force எடுத்துட்டேன், applied force so it is greater than the limiting friction இருக்கும்போது என்ன ஆகும், object move ஆகும். Object will motion. So we can say object will move.
clear? So this must be no clearly. Yes or not getting my point? அப்ப நீங்க பாருங்க applied force less than limiting friction இருந்துச்சு அப்படின்னா applied force object restல இருக்கும். applied force ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? applied force ஓட வேல்யூ which is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? static friction க்கு ஈக்குவலா இருக்கும். ஏனா self adjusting friction. self adjusting friction. Example I will take this one. Listen carefully. Listen everyone. So இப்ப நான் எடுத்துட்டேன் applied forceங்கிறது என்ன எடுத்துட்டேன்? applied force understand? இது என்ன எடுத்துட்டேன்? limiting friction எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். static friction ஓட maximum value தான் என்ன சொல்லலாம்? limiting friction எடுக்கலாம். இப்ப limiting friction ஓட value 10 newton எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். limiting friction ஓட value 10 newton. maximum static friction தான் என்ன சொல்லலாம்? limiting friction நாம சொல்லலாம். maximum static friction தான் என்ன சொல்லலாம்? limiting friction நாம சொல்லலாம். இப்ப limiting friction 10 newton எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். பட் நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் 2 நியூட்டன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மூவ் ஆகுமா? ஆஸ்க் யுவர்செல்ஃப். சோ அப்ளைட் ஃபோர்ஸ் less than what is the friction force சொல்லலாம், maximum limiting friction. அப்படின்னா என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது அப்படின்னா அப்ளைட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? தட் ஃபிரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 நியூட்டனா இருக்கும். கிளியர்? சோ தயவு செய்து டைரக்டா क्वेश्चन கேட்கலாம் இந்த क्वेश्चन. சோ யூ மஸ்ட் ரிமெம்பர் தட். நவ சேம் as applied force நான் என்ன பண்றேன்? 4 நியூட்டனா இன்கிரீஸ் பண்றேன். applied force 4 நியூட்டனா இன்கிரீஸ் பண்றேன். இப்ப limiting friction அதே வேல்யூ எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். இந்த கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me that applied force which is less than what is the limiting friction? applied force which is less than the limiting friction. இப்போ என்ன ஆப்ஜெக்ட் இருக்கும்? ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் become rest. எஸ் ஆனா ஆப்ஜெக்ட் என்னதான் இருக்கும்? ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்ப நான் இந்த இடத்துல static friction ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? So because ரெஸ்ட்ல இருக்கனால static friction ஓட வேல்யூ it is equal to applied force க்கு ஈக்குவலா இருக்கும். Now இப்போ நான் எடுத்துட்டேன் applied force equal to 20 newton எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. applied force equal to 20 newton. limiting friction ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 10 newton எடுத்துட்டேன். limiting friction ஓட வேல்யூ 10 newton. இப்போ applied force என்னவா இருக்கும்? applied force is greater than the limiting friction. அப்படினா ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஆப்ஜெக்ட் will move. SN or getting my point? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். once ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னு வெச்சுக்கவேன், ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு. இப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்குமா? இல்ல. என்ன ஃபிரிக்ஷனா மாறிடும்? கைனெடிக் ஃபிரிக்ஷனா மாறிடும். புரிஞ்சுதா? எஸ்ஆனோ getting my point? இந்த இடத்துல you should not use 10 யூஸ் பண்ண கூடாது. எஸ்ஆனோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்றது என்ன அப்படின்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். clearly understand this one. applied force above the limiting friction ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். applied force below the limiting friction ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. so the friction ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? so applied force க்கு ஈக்குவலா இருக்கும் if applied force is less than that limiting friction value. SN or getting me point? தயவு செய்து கிளியரா புரிஞ்சுக்க. this is very very important idea. you must be know clearly. SN everyone understood, right? so this is very important idea while starting the motion. I will take one more thing is that listen carefully. so the friction நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா, இது என்னோட சர்ஃபேஸ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. this is what is the body of mass m ன்னு எடுத்துட்டேன். this is what is the body of mass m ன்னு எடுத்துட்டேன். now so friction எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா, frictionங்கிறது ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் இல்லையா? அப்படினா கான்டாக்ட் இருந்தாதான் என்ன இருக்கும்? friction இருக்கும். கான்டாக்ட் இல்லனா friction இருக்காது. அப்படினா friction force is a contact force. எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணலாம்? F is what is that? contact force சொல்லலாம். it is a contact force. yes or no? contact எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இப்ப நார்மல் ஃபோர்ஸும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் இல்லையா? அப்படினா நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாக ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதிகமாக. which mean that normal force equal to weight mg. அப்படினா weight அதிகமாக நார்மல் ஃபோர்ஸ் அதிகமாகும். அப்படினா பாருங்க 1 kg வெச்சிருக்கும் போது இருக்க ஃபிரிக்ஷனும் 10 kg வெச்சிருக்கும் ஃபிரிக்ஷனும் என்னவா இருக்கும்? டிஃபரண்ட் ஆகும். ஏனா 10 kg புஷ் பண்ணனும்னா we have to apply more force, which mean that அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணிக்கும்? புடிச்சு வெச்சுக்கும் அதிக ஃபோர்ஸ்ல. எஸ் ஆர் getting my point? அப்படினா நாம என்ன டிஃபைன் பண்ணலாம்? that friction is directly proportional to normal force and define palam. The friction is directly proportional to normal force. Clear? Friction is directly proportional to normal force. If I equate that, the friction is equal to, I'll put a constant is that mu into n sollaam. This is what is we can say it is a frictional force sollaam. If a mu ngiradhu enna sollaam appadina, the coefficient of friction nu nama represent pannalam. Coefficient of friction. This must be know clearly. yes ana are getting me point? and also எது டிபெண்ட் ஆயிருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கும். நார்மல் ஃபோர்ஸ்
normal force depend ஆயிருக்கும். Understand this one? So the coefficient of friction depends on what is the surface depend ஆயிருக்கும். Smooth surface rough surface அப்படிங்கறது depend ஆயிருக்கும். Yes or no? Getting my point? So this is very important. You must know clearly. Yes or no? So mu எதை depend ஆயிருக்கும்? Surface depend ஆயிருக்கும். Rough surface smooth surface and normal force எதை depend ஆயிருக்கும் அப்படினா weight of the object depend ஆயிருக்கும். See here, understand this one. Very very important thing. இப்போ the friction force mu என்ன depend ஆயிருக்குமே தவிர area cross section depend ஆயிருக்காது. இப்போ பாருங்க, இப்போ நான் இதை வச்சிருக்கேன் அப்படினா இதோட நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? நான் இது மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் அப்பர் டைரக்ஷன்ல இருக்கும். mg எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? சோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ mg என்னங்கிறது என்ன சொல்லலாம்? mg இதோட வெயிட். நான் இப்படி வச்சிட்டாலும் லிசன், இப்போ இது கான்டாக்ட், இது கான்டாக்ட் ஆயிருக்க சர்ஃபேஸ் எல்லாம் என்ன சொல்லலாம்? இதுதான் என்னோட கான்டாக்ட் ஆயிருக்க சர்ஃபேஸ் அதிகமா இருக்கும். ஈவன் இஃப் ஐ டேக் திஸ் ஒன், இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது மேல ஆக்ட் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mg க்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, இதோட சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஆன சர்ஃபேஸ் இது எல்லாமே கான்டாக்ட் ஆயிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நான் இப்படி வச்சாலும் லிசன், இப்படி வச்சாலும் நார்மல் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்ல? அப்பர் டைரக்ஷன்ல இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? வெயிட்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்படி வெட்டாலும் நார்மல் ஃபோர்ஸ் mg தான், இப்படி வச்சாலும் நார்மல் ஃபோர்ஸ் mg தான். சோ இப்படி வைக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கு, இப்படி வைக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருக்கு. சோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா நான் இப்படி வச்சாலும் mg தான், இப்படி வச்சாலும் mg தான். இட் இஸ் a normal force remains same. Yes or no? So we can say F is independent of what? Independent of surface. This must be known clearly. Independent of area cross section, surface area of the contact, surface area of the body which is contact with the surface. Yes or no? Getting my point? So this is very important idea. You must know clearly. Any doubt up to here? எல்லாத்துக்கும் புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுச்சு அப்படின்னா தயவு செய்து பசங்களா லைக்கை தட்டி விடுங்களா டேய். சோ புரிஞ்சதுன்னா எஸ் புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. then I can understand this one. அமைதியா இருக்க வேணாம், because I wanted to know you understand or not. இல்ல அப்படின்னா it is very difficult to understand this friction concept. so இந்த இயரும் உங்களுக்கு ஃபிரிக்ஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா வரும். so don't miss this session. clear? Everyone understood, right? so this is very important. You must know clearly. yes or no? இப்ப static friction எடுத்துட்டேன். listen carefully. if I take it static friction எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, ரெண்டு friction இருக்கு. static friction எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? Fs is equal to mu s into n டிஃபைன் பண்ணலாம். Fs is equal to mu s into n. இப்போ mu sங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா static friction coefficient சொல்லலாம். static friction coefficient சொல்லலாம். static friction coefficient, static friction coefficient நாம டிஃபைன் பண்ணலாம். the static friction coefficient. இதுவே நான் mu k ன்னு எடுக்கிறேன். what is mu k ங்கிறது என்ன சொல்லலாம்? kinetic friction, right? so இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? mu k into n சொல்லலாம். so mu k ங்கிறது என்ன சொல்லலாம்? இங்க kinetic friction coefficient, kinetic friction coefficient நான் சொல்லலாம். coefficient டிஃபைன் பண்ணலாம். kinetic friction coefficient நாம டிஃபைன் பண்ணலாம். yes or no? ரெண்டு friction. is it clear? so static friction coefficient இன்னொன்னு என்ன சொல்லலாம்? kinetic friction coefficient நாம டிஃபைன் பண்ணலாம். is it clear? so this must be known clearly. yes or no? any doubt up to here? so இப்ப நான் எடுத்துட்டேன். now if we started the relation, so என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா we already know that static friction is greater than the kinetic friction. அப்படின்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா static friction coefficient greater than what is the kinetic friction coefficient. so this must be known clearly. static friction coefficient the must be equal to, sorry, the must be greater than sorry, so இதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? this is value must know clear. yes or no? so this is very important idea. you must know. hi Sana, Prabhavati, hi. yes, so this must be known clearly. any doubt up to here? so this very important thing, static friction and kinetic friction oda value you must know clearly. any doubt? ipo varaikum purinjudha? clear? everyone understood that? this must be known clearly. yes or no? so this is what is the static friction. we'll discuss loading friction later. so ipo nama, because I'm going to discuss only what is a horizontal motion, translation motion mattum da in discussion panniterken. that's why I'm discuss only horizontal motion, friction, static and kinetic friction.
Yes sir, I'm not discussing rolling motion order. Ipo discussion panna. Is it clear? Everyone understood it? I'll take some example, then you will understand this one. Clearly understand. Yes sir, no? Any doubt up to here? This is very important idea, you must know clearly. Now, so understand this one. First question is that, very important thing. Yes, a man running on the surface without slipping. Find the direction of friction. Ipo நான் run பண்றேன், just நான் ஓடுறேன், டக்கு டக்கு டக்குன்னு ஓடுறேன். இப்போ ஓடணும் அப்படின்னா அங்க ஃப்ரிக்ஷன் இருந்தா தான் ப்ராப்பரா ஓட முடியும். ஃப்ரிக்ஷன் இல்ல அப்படின்னா என்ன ஆகும், ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஸ்லிப் ஆயிரும் இல்லையா? டெஃபினெட்லி we will slip. இல்லை ஐஸ்ல ஓட முடியுமா? முடியாது. என்ன ஆகும்? சோ ஸ்லிப் ஆயிரும். இதுவே ஒரு ஆயில் ஊத்தி வச்சிருக்காங்க, அதுல ஓட முடியுமா? ஓட முடியாது. ஏன்னா ஸ்லிப் ஆயிரும். பிகாஸ் இட் இஸ் அங்க ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சீகர் நான் ஸ்டார்ட் பண்றேன். லிசன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நான் ஸ்டார்ட் பண்றேன் வாக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இத அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் மிதிச்சு தான் நான் போறேன். எஸ் ஆர் நோ? ஐ அம் அப்ளைங் தி ஃபோர்ஸ் டவுன்வர்ட். எஸ் ஆர் நோ? அப்படின்னா நான் பேக்வர்ட்ல புஷ் பண்றேன். ஐ அம் புஷிங் பேக்வர்ட், சோ ஐ அம் மூவிங் ஃபார்வர்ட் டைரக்ஷன் இல்லையா? ஐ அம் புஷிங் பேக்வர்ட் அப்படின்னா friction எந்த டைரக்ஷனா இருக்கும்? ஆல்வேஸ் அப்போஸ் தி ரிலேட்டிவ் மோஷன். அப்படின்னா நான் என்ன பண்றேன்? ஐ அம் புஷிங் பேக்வர்ட் டைரக்ஷன் இல்லையா? சோ நான் பின்னாடி புஷ் பண்றனால என்ன ஆகும்? முன்னாடி நான் மூவ் பண்றேன் இல்லையா? So if I take this one, I'm applying the force in this direction ல அப்ளை பண்றேன். அதாவது I'm applied force எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? applied force in this direction. நான் கால்ல அந்த கிரவுண்ட உதைக்கிறேன் இல்லையா? friction எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். This must be known clearly. The friction which acts forward direction. Clear, everyone understood it? இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகலாம் இந்த அதுல. Okay, you must know clearly, right? So next one is that if I take this one, the limiting friction between two bodies in contact is independent of what? Independent of what? Question பாருங்க. The nature of the surface இல்ல, nature of the surface இல்ல. ஏன்னா nature of the rough surface இருந்துச்சு அப்படின்னா the friction depend ஆயிருக்கும். Next one, area cross section. Yes, it is the area cross section of the contact surface. Is it clear? Area cross section of the contact surface. Clear, everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? So next question is that, which of the following is a self adjusting force னு கேட்டிருக்காங்க. Which of the following is a self adjusting force னு கேட்டிருக்காங்க. self adjusting force அப்படின்னா static friction, limiting friction, kinetic friction. இது self adjusting force இல்ல. limiting frictionங்கிறது maximum static friction தான் limiting friction சொல்லலாம். So static friction is a self adjusting force னு நாம define பண்ணலாம். Any doubt up to here? பசங்களா புரிஞ்சுதா? Clear, everyone understood, right? Everyone clear? Clear பசங்களா? Clear பசங்களா? Everyone understood it? Clear na thumbs up பண்ணிருங்க பார்க்கலாம். புரிஞ்சுதா அப்படினா thumbs up பண்ணிருங்க. Then I can move. Next question is that. Next question போலாம். So now telling me, which of the suitable method to decrease the friction? Friction decrease பண்ணனும். என்ன பண்ணலாம்? ஸ்மூத்தா இருக்கணும் இல்லையா? ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கணும். ஸ்மூத்தா இருக்கணும் அப்படினா பாலிஷிங் பண்ணலாம். And lubrication பண்ணலாம். lubrication அப்படினா friction கம்மி பண்ணும். Then bathering and also what is it? அத ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். friction கம்மி பண்றதுக்கு. So all this type. So what is the answer is that? So D is the answer. Is it clear? So this must be known clearly. Next one is that. Very important question. So இதில இருந்து தான் நாம கிளியரா புரிஞ்சுக்க போறோம் what is the friction ஓட ஐடியாவை. Yes or no? So we'll start with this. Frictionங்கிறது என்ன எடுத்துட்டா அப்படினா find the force acting. So friction force acting நாம கால்குலேட் பண்ணனும். See here first friction force ஓட வேல்யூ நமக்கு தெரியும். See எப்பவுமே மைண்ட்ல வெச்சுக்கங்க. First நாம maximum limiting friction தான் கால்குலேட் பண்ணனும். Even block on block எடுத்துட்டாலும் incline motion எடுத்துட்டாலும் first maximum limiting friction ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். So limiting friction, what is the limiting friction? இந்த limiting friction தான் என்ன பண்ணும்? It will decide the motion. Yes or no? Limiting friction will decide the motion. Yes or no? எப்படி define பண்ணலாம் limiting friction? FL is equal to mu S into what is it? G னு define பண்ணலாம். mg, normal force. Actually normal force. So this very important thing, it is a normal force. So FL is equal to mu S into normal force. இப்ப normal force எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? This is upward direction. இந்த surface இது மேல ஒரு exert பண்ணும். ஓகேவா? So the surface exerts force on the object. அப்படினா இந்த surface இது மேல ஒரு force exert பண்ணா normal force upward direction, mg downward direction. அப்படினா n ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? mg. m ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 10. g ஓட வேல்யூ 10 எடுத்துட்டேன் அப்படினா what you will get? 100. இல்லையா? So இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன், maximum limiting friction கால்குலேட் பண்றேன். இதுதான் டிசைட் பண்ணும் மூவ் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா புரிஞ்சது பசங்களா? This is very initial point of the friction. FL will decide that object will move or not. So இத பேஸ் பண்ணி தான்
இங்க பாருங்க இத பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுமா இல்லையாங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ μs ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 0.7 into what என்னோட வேல்யூ 100. சோ அப்ப என்ன சொல்லலாம் 70 நியூட்டன். அப்பனா 70 நியூட்டன். see here limiting friction. இப்போ limiting friction ஓட வேல்யூ is greater than the applied force இருந்துச்சுனா ஆப்ஜெக்ட் ரெஸ்டா இருக்கும். ரைட்? அப்பனா ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும் applied forceக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபிரிக்ஷனோட வேல்யூ applied forceக்கு ஈக்குவலா இருக்கும். ஏனா it is a self adjusting force. Now if it is that limiting friction ஓட வேல்யூ less than what applied forceக்கு less than இருந்துச்சு அப்படினா applied force விட less than இருந்துச்சு அப்படினா limiting friction value so the limiting friction value less than what applied force இருந்துச்சு அப்படினா மூவ் ஆகும் இல்லையா. so இந்த இடத்துல என்னவா இருக்கும் the friction is become what kinetic friction mu k into n define பண்ணலாம். yes or no this must be know clearly. அப்ப நான் இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்கேன் அப்படினா limiting friction ஓட வேல்யூ என்னது 70 நியூட்டன். applied force ஓட வேல்யூ என்னது 60 நியூட்டன். applied force ஓட வேல்யூ 60 நியூட்டன். எந்த கேஸ் இருக்கும் first case second case எது வரும் yes it is a first case. புரிஞ்சுதா? ஏனா applied force எதை விட கம்மியா இருக்கு limiting friction விட கம்மியா இருக்கனால the applied so இங்க பாருங்க friction of the object எதா இருக்கும் இப்போ என்ன friction act ஆகும் self adjusting friction. அப்படினா அந்த self adjusting friction எதுக்கு ஈக்குவலா இருக்கும் applied forceக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படினா friction ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் this friction ஓட வேல்யூ we can say it is 60 newton. கிளியரா தெரிஞ்சுக்கங்க பசங்களா கிளியரா புரிஞ்சுக்கங்க. so 60 is the answer for this question. clear பசங்களா everyone understood right? clear பசங்களா if you understand just tell me I can move next one is yes. so we'll start with this question. புரிஞ்சுதா? berlin yes good you are doing good. everyone understood right? next question போலாமா? now it is the next question is that இப்போ நான் இங்க நான் friction force கால்குலேட் பண்ணனும். see here friction force நாம கால்குலேட் பண்ணனும். மைண்ட்ல வெச்சுக்கங்க friction force நாம கால்குலேட் பண்றதுக்கு எப்ப என்ன சால்வ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் limiting friction ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். limiting friction ஓட வேல்யூ applied force விட கம்மியா இருந்துச்சு அப்படினா kinetic friction. limiting friction ஓட வேல்யூ applied force விட அதிகமா இருந்துச்சு அப்படினா static friction self adjusting friction. இப்போ நாம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். listen carefully. so if I take this one இந்த ப்ராப்ளம் நான் எடுத்துட்டேன். so எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா I am resolving this component. ரெண்டு காம்போனன்ட் ரிசால்வ் பண்ணலாம் இல்லையா because I am applying the force incline ல அப்ளை பண்றேன் இல்ல incline ல அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் horizontal அப்ளை பண்ணேன் இங்க incline அப்ளை பண்றேன். இது 37 டிகிரி this is 37 டிகிரி. இது என்ன சொல்லலாம் இது 37 டிகிரி அப்படினா இது 40 இல்லையா அப்படினா இது 40 cos 37 டிகிரி. இது என்ன சொல்லலாம் 40 sin 37 டிகிரி 40 sin 37 டிகிரி. என்ன sin 37 டிகிரிங்கிறது என்ன சொல்லலாம் what is sin 37 டிகிரி sin 37ங்கிறது என்ன சொல்லலாம் so this is what is that angle 37 அப்படினா 3 4 5 இல்லையா so 40 into sinங்கிறது என்ன ஆப்போசிட் 3 divided by 5. so இப்ப கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் sin 3 divided by 5 so என்ன கிடைச்சிரும் 8 3s are 24. yes or no vertical force என்னது 24. horizontal force என்னது 40 into what is it adjacent side 4 hypotenuse 5. இப்ப கேன்சல் பண்ணா என்ன சொல்லலாம் this is what 8 4s are 32 newton. yes or no clear 24 and 32 newton. புரியுதா everyone understood it? now இப்போ force normal force in the direction act ஆகும். what is the direction of normal force upward direction act ஆகும் and also 24 newton upward direction இருக்கு because of in the force 24 newton and mg in the direction இருக்கு downward direction இல்லையா horizontal force in the direction இருக்கு this is what is 32 newton. புரியுதா friction in the direction act ஆகும் இந்த direction act ஆகும். clear ah everyone understood right? இப்போ normal force எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ normal force can you tell me that what is it how you will calculate the normal force எப்படி கால்குலேட் பண்ணலாம் so இது ரெண்டு force upward direction இருக்கு mg downward direction இருக்கு upward direction downward direction upwardல என்னவா இருக்கும் 24 plus normal which is equal to mg. yes or no which is equal to mg. everyone understood right? upwardல பாருங்க 24 மேல இருக்கு n மேல இருக்கு downward என்ன இருக்கு கீழ இருக்கு mg. அப்படினா upward force equal to downward force. அப்படினா ஈக்குவேட் பண்ணிட்டேன் அப்படினா force ஈக்குவேட் பண்ணிட்டேன் இது இந்த சைடு கொண்டு வரேன் normal force equal to m ஓட வேல்யூ 100 இல்லையா 100 g இல்லையா so g minus what is it 24. yes or no so this must be know clearly. அப்படினா இத எடுத்துட்டேன் அப்படினா 1000 சொல்லலாமா 1000 minus 24 இல்லையா 1000 minus 24 என்ன கிடைச்சிரும் 9
24 போகுது. 1000 minus 24 எடுத்துட்டேன் அப்படின்னா 9. We can say it is at 6 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so 10ல 6, right? so இது என்ன சொல்லலாம், இதுல 9ல சரி s 9ல 2 போச்சுன்னா 7. s ஆர் getting my point. This is what is the 9 Newton. s ஆனோ நார்மல் ஃபோர்ஸ் ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 976. so this is what is the 1000 minus 24, 976, 0. yes, so this is what is the normal force. clear? இப்போ friction force எப்படி calculate பண்ணலாம்? Can we calculate the friction force? friction force பாருங்க, limiting friction தான் first apply பண்றேன். I'm applying the limiting friction. limiting friction எப்படி calculate பண்ணலாம்? mu s into n ன்னு represent பண்ணலாமா? mu s ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? what is the surface? 0.5 ன்னு கொடுத்துட்டாங்க mu s ஓட வேல்யூ, which means that 1/2 976 இல்லையா? 1/2 976 ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். so this is 4 times balance 1. 17ல 8 times balance 1. 16ல 17. so yes, 16ல எவ்வளவு டைம்? 16ல 8 times 844 நியூட்டன். எஸ் ஆனோ? see இங்க பாருங்க, லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னது? 488ங்கிறது லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ. 488ங்கிறது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். பட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு தான் இருக்கு? 32 நியூட்டன் மட்டும் தான் இருக்கு. லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ 488 நியூட்டன். ஹரிசாண்டல் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னது? ஹரிசாண்டல், அதாவது ஹரிசாண்டல் நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு? 32 நியூட்டன் தான் இருக்கு. then what is the condition is that இப்போ எந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்? can you tell me that limiting friction is greater than what is that applied force இல்லையா? limiting friction is greater than applied force. அப்ப என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். இப்போ இந்த கண்டிஷன்ல friction வேல்யூ என்னவா இருக்கும்? equal to applied forceக்கு ஈக்குவலா இருக்கும். எஸ் ஆனோ? இப்போ friction applied force என்னது? 32. the friction ஓட வேல்யூ என்னது? 32 நியூட்டன். is it clear? everyone understood right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? last question. sir, what is 70 newton? எங்க 70 newton? last question. yes, இது மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட மூவ் பண்ணணும்னா நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த இதை நான் எழுதுறேன். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இந்த ஃபிரிக்ஷன் வேல்யூ தெரிஞ்சாதான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ஆப்ஜெக்ட மூவ் பண்ணணும் அப்படின்னா 1 நியூட்டன் கொடுத்தா மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. லிசன் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஜெக்ட நான் ஒரு 10 நியூட்டன் கொடுத்தாதான் மூவ் ஆகணும்னு வச்சுக்குவேன். 1 நியூட்டன் கொடுத்தா மூவ் ஆகுமா? ஆகாது. 2 நியூட்டன் கொடுத்தா மூவ் ஆகுமா? ஆகாது. 3, 4 நியூட்டன் கொடுத்தா மூவ் ஆகாது. 10 நியூட்டன் கொடுத்தா என்ன ஆகும்? மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்படின்னா 9.9 வரைக்கும் என்ன ஆகாது? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது இல்லையா? 9 அப்ளைட் ஃபோர்ஸ் 9.9 வரைக்கும் மூவ் ஆகாது இந்த ஆப்ஜெக்ட். 10 கொடுத்தா என்ன ஆயிரும்? மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அந்த 9.9 வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும்? இந்த ஆப்ஜெக்ட புடிச்சு வச்சுக்கும். புரிஞ்சுதா? நான் அப்ளைட் ஃபோர்ஸ் 1 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது 1 நியூட்டன் இருக்கும். 2 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது 2 நியூட்டனாக இருக்கும். 3 நியூட்டன் அந்த ஃபிரிக்ஷன் புடிச்சு வச்சிருக்க ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அது என்ன ஆயிட்டு இருக்கும்? அப்ளைட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 9.9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த 9.9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற ஃபிரிக்ஷன் தான் இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன சொல்லலாம்? செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபிரிக்ஷன் சொல்லலாம். அப்ளைட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்? செல்ஃப். இங்க பாருங்க, லிசன் கேர்ஃபுல்லி. எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முன்னாடி. ஸோ ஒரு டைம் தயவு செய்து போய் பார்த்துட்டு வாங்க. So you will understand this one clearly. Yes or no? So this very important. Static friction. Static friction ஓட வேல்யூ 0ல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வரைக்கும் இருக்கும். Static friction is what? Self adjusting force. This must be know clearly. Yes or no? Everyone understood right? இது புரிஞ்சுதா? So நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுட்டு அதுக்குள்ள ஓடி போயிருது இல்லையா? So காணாம போயிடுறீங்க. So understand this one clearly. Yes or no? இது புரிஞ்சுதா? So this is what is it? Is at rest ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Next question போலாம். Can you try to explain that? The maximum value of F so that block will not move. Maximum value of F so that block will not move. So அப்படின்னா இங்க பாருங்க, maximum value இங்க நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடாது. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடாதுன்னா இந்த 80 நியூட்டனும் இப்போ 80 நியூட்டன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் இல்லையா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்படின்னா மூவ் ஆகலன்னா
applied force இந்த friction என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் மூவ் ஆகலனா இங்க பாருங்க நான் புஷ் பண்றேன் இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்றேன் ஓகே இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்ணும்போது friction சேம் வேல்யூ ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும் மூவ் ஆகாது இல்லையா this must be known clearly yes or no அப்ப நான் இது மூவ் ஆக கூடாது once இங்க பாருங்க applied force is greater than the friction force என்ன ஆகும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் applied force less than or equal to friction forceங்கிறது என்ன ஆகும் it is at rest அப்ப நான் என்ன எடுக்க போறேன் equal to நான் எடுக்க போறேன் ஆப்ஜெக்ட் என்னவா தான் இருக்கும் ரெஸ்ட்லயே தான் இருக்கும் yes or no I'm going to take this one applied force is equal to what friction force so friction force applied force ஓட வேல்யூ என்னது 80 நியூட்டன் friction எப்படி டிஃபைன் பண்ணலாம் friction forceங்கிறது mu into normal force டிஃபைன் பண்ணலாமா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுற நார்மல் ஃபோர்ஸ் பாருங்க mg கீழ ஆக்ட் ஆகும் இந்த சர்ஃபேஸ் இது மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் f ன்னு எடுத்துறேன் டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்ப நான் நார்மல் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம் நார்மல் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் see here upward force என்னது upward என்ன இருக்கு நார்மல் மட்டும் தான் இருக்கு upward is normal downward என்ன இருக்கு f downward mg downward f downward plus mg both are in downward direction upward force equal to downward force is it clear upward force equal to downward force அப்ப நான் friction coefficient mu and normal force என்ன சொல்லலாம் because it is a normal force is a friction 80 mu into normal force ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் f plus mg right f plus mg mu ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 0.2 so இந்த mu கீழ கொண்டு வரேன் 80 divided by 0.2 80 divided by 0.2 இப்ப பாருங்க நான் இத எப்படி எழுதலாம் அப்படினா can I write like this 2 by 10 எழுதலாமா அப்ப நான் 0.2 வை 2 by 10 எழுதறேன் 10 மேல போயிடும் இல்லையா yes or no so மேல என்ன ஆயிரும் 800 ஆயிரும் so we can say it is what 800 divided by 2 ன்னு சொல்லலாம் இப்ப கேன்சல் பண்ணா என்ன சொல்லணும் 400 இல்லையா அப்ப நான் அத கீழ கொண்டு வந்துட்டேன் அப்ப நான் என்ன கிடைச்சிரும் 400 is equal to f plus what m ஓட வேல்யூ என்னது 10 இல்லையா g ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 10 சரி f ஓட வேல்யூ 10 g ஓட வேல்யூ 10 அப்படினா 10 into 10 100 so இந்த சைடு வந்துச்சுனா 400 minus 100 is equal to f என்ன கிடைச்சிரும் 300 நியூட்டன் 300 நியூட்டனா இருந்துச்சு அப்படினா அப்ளைட் ஃபோர்ஸ் இங்க அப்ளைட் ஃபோர்ஸ் மேல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் 300 நியூட்டனா இருந்துச்சுனா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது கிளியரா 300 க்கு கம்மியா இருந்துச்சுனா மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் 300 க்கு மேல இருந்தாலும் மூவ் ஆகாது மினிமம் எவ்வளவு இருக்கணும் 300 இருக்கும் क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க மினிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க so that is a 300 yes or no everyone understood it clear everyone question புரிஞ்சுதா understood right next one is that see here this is what will happen as friction or value the graph of the friction the friction or value என்ன ஆகும் அப்படினா listen carefully நான் இப்ப எடுத்துட்டேன் applied force நான் எடுத்துட்டேன் just I am taking applied force listen so இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன் applied force and also what is the friction coefficient எடுத்துட்டேன் now applied force 0 ஆ இருந்துச்சுன்னு வெச்சுமே applied force 0 ஆ இருந்துச்சுனா friction force 0 ஆ இருக்கும் applied force increase ஆக friction force என்ன ஆகும் increase ஆகும் applied force increase ஆக friction force increase ஆயிட்டே இருக்கும் எது வரைக்கும் increase ஆகும் friction force so maximum வரைக்கும் friction ஆகும் so இந்த forceல என்னவா இருக்கும் applied forceல என்னவா இருக்கும் friction maximum ஆ இருக்கும் இந்த friction தான் என்ன சொல்லலாம் we can say it is a limiting friction சொல்லலாம் maximum force அந்த force வரைக்கும் என்ன ஆகுது object restலயே தான் இருக்கும் so limiting force அப்படினா இந்த force வரைக்கும் என்னவா இருக்கும் so this applied force is less than or equal to what is the friction maximum limiting friction so that என்ன ஆகாது object move ஆகாது இது வரைக்கும் object move ஆகாது right இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் இதுக்கு அப்புறம் இந்த 10 நியூட்டன் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் 10.1 சொல்லும்போது மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்ப நாங்க பாருங்க 10.1 இது எடுத்துட்டேனா மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் மூவ் ஆச்சுனா அது என்ன ஃபிரிக்ஷனா இருக்கும் கைனடிக் ஃபிரிக்ஷனா மாறிடும் எஸ் ஆர் நாட் இப்போ ஆஃப்டர் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அரஸ் the applied force greater than the limiting friction ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிரும் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்ப ஆக்ட் ஆகிற ஃபிரிக்ஷன் தான் என்ன சொல்லலாம் கைனடிக் ஃபிரிக்ஷன் இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் always less than that what kinetic friction always என்ன சொல்லலாம் kinetic friction always less than what kinetic friction always less than what is that limiting friction this must be know clearly very very important thing kinetic friction always
less than what is that? Limiting friction. இத புரிஞ்சுக்கங்க. Clear? Always less than that limiting friction. Clear? புரிஞ்சுதா? Yes or no பசங்களா? Is it clear? So இது நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? இங்க பாருங்க, this is theta. This is theta ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கவேன். இது straight line இருக்கு. Tan theta is equal to என்ன சொல்லலாம்? Tan theta. Opposite side என்னது? What is the opposite side? This is what is the static friction. இல்லையா? Fs. இது என்ன சொல்லலாம்? Applied force. Applied force. அப்ப நான் tan 45 degree 1 ஆ இருக்கும், which mean that applied force which is equal to what? Limiting. So static friction. Applied force limiting equal to static friction. எது வரைக்கும்? இந்த straight line இருக்க வரைக்கும். Yes or no? So this very important idea you must know clearly. So எது வரைக்கும் applied force equal to static friction? So limiting friction வரைக்கும் applied forceம் static friction என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அதனால static friction is a self adjusting friction. This must be known clearly. Any doubt? எல்லாத்துக்கும் புரிஞ்சதா பசங்களா? Clear? Okay. So now I'll start with this. So next one is that if I take the relation, can you do this one problem? We'll start this question. Very important thing. இதுதான் initial point of the motion. Listen carefully. இப்போ question என்ன அப்படின்னா, already we discussed that. என்னன்னா, listen carefully. இப்போ limiting friction ஓட value is greater than that applied force. சரி, applied force ஆ இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கும் இல்லையா? This is what the first question is that limiting friction is greater than the applied force ஆ இருந்துச்சுன்னா object ரெஸ்ட்ல இருக்கும். Next one, limiting friction less than applied force ஆ இருந்துச்சு அப்படின்னா object move ஆகும். இப்போ question என்ன அப்படின்னா, நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? once object move ஆகுதுன்னா can we calculate acceleration calculate பண்ணலாமா? ஏன்னா velocity force difference in forceனால acceleration produce ஆகும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, now I am taking that. Listen. So நான் apply பண்ற force, this is what is applied force. I am taking this condition. இந்த condition எடுத்துட்டேன். ஓகேவா? So apply பண்ற force இந்த directionல இருக்கும். Understand this one. இப்போ friction எந்த directionல act ஆகும்? இந்த directionல act ஆகும். இந்த surfaceல friction will act in this surface. Clear? இது என்ன friction ஆ இருக்கும்? Kinetic friction, because limiting friction விட அதிகமா இருக்கு. Limiting friction விட force அதிகமா இருந்துச்சு அப்படின்னா friction ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? It is a kinetic friction. Clear? So இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா FA is greater than FK. Applied force is greater than the kinetic friction. அப்ப acceleration force எந்த டைரக்ஷன்ல அதிகமா இருக்கோ அந்த டைரக்ஷன்ல acceleration இருக்கும். அப்படி எந்த டைரக்ஷன்ல acceleration இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல acceleration இருக்கும். புரிஞ்சுதா? Clear? Everyone understood it? பசங்களா புரிஞ்சுதா? Can I write the equation now? அப்படினா along the direction of acceleration force is positive. Opposite to the acceleration force is negative. Which means that F net is equal to என்ன சொல்லலாம்? mass into acceleration define பண்ணலாமா? அப்படினா இந்த applied force along the direction of acceleration இருக்கு positive, which means that F applied force minus friction force in the directionல இருக்கு oppositeல இருக்கு Fk is equal to what? ma. So எனக்கு acceleration வேணும், நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? A is equal to Fa minus Fk divided by what is m. This is what is it? The acceleration of the object. இப்படி நாம கால்குலேட் பண்ணலாம். Clear? Everyone understood, right? Clear? இது புரிஞ்சுதா பசங்களா? Everyone understood, right? Clear? 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 So this is very important idea, you must know clearly. Yes. So based on this problem we'll start. So the question பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டினா இல்ல, இந்த கொஸ்டின். Now we'll start what this question. Can you try this one? A block of mass 2 kg is placed on the floor. The coefficient of static friction 0.4 னு கொடுத்துட்டாங்க. The coefficient of static friction 0.4. So kinetic friction கொடுக்கல, static friction கொடுத்திருக்காங்க. The force is 2.8 Newton is applied horizontal on the block. The force of friction between the block and floor calculate பண்ணனும். Always I told you that. Figure friction calculate பண்ண சொன்னாங்கன்னா first limiting friction calculate பண்ணுங்க. ஏனா அதுதான் maximum static friction ஓட value. See? So ஒவ்வொரு டைம் நான் எழுதுறேன், தயவு செய்து புரிஞ்சுக்க. limiting friction ஓட value less than applied force ஆ இருந்துச்சு அப்படினா limiting friction ஓட value less than applied force ஆ இருந்துச்சுனா so இது என்ன சொல்ல? object என்ன இருக்கும்? restலே இருக்கும். object is rest. object is at rest. அப்படினா see here applied force எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? friction force க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் நீங்க எடுக்கணும். clear-ஆ? so இப்ப பாரு. now if I take this one 2 kg எவ்வளவு force apply பண்ணிருக்கேன்? 2.8 Newton apply பண்ணிருக்கேன். listen, horizontal நான் எடுத்துட்டேன்.
நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் என்னது 2.8 நியூட்டன். அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் வாட் 2.8 நியூட்டன். Now இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணலாம், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், which mean that ஸ்டாட்டிக் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? Fn is equal to Fl is equal to mu into normal force இல்லையா? mu ஓட வேல்யூ என்னது 0.4. நார்மலோட வேல்யூ n upward direction ஆக்ட் ஆகும், downward direction mg ஆக்ட் ஆகும். அப்ப நான் நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mg சொல்லலாமா? நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mg. கிளியர்? நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mg. அப்ப நான் சோ இன்டு n ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? mg. m ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? சோ n ஓட வேல்யூ mg, m ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? சோ this is we can say 2 into 10 ரெப்ரசன்ட் பண்ணலாமா? சோ இங்க பாருங்க 0.4 into 10 சொல்லும்போது 4 into 2ங்கிறது 8 நியூட்டன். சீக மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ 8 நியூட்டன். பட் நான் அப்ளை பண்ணிருக்க ஃபோர்ஸ் என்னது 2.8. क्वेश्चन பாருங்க 2.8. அப்ப என்ன ஆகாது? மூவ் ஆகாது. this condition is that limiting friction is less than so this condition limiting friction is greater than applied force. Limiting friction is greater than applied force. அப்ப என்ன ஆகாது? so limiting friction greater than applied force அந்த ரெஸ்ட்ல இருக்கும். applied force க்கு so friction force எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? applied force க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் இப்ப friction force எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? applied force. what is applied force? 2.8. the friction ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 2.8. clear? everyone understood right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? clear? so புரிஞ்சுச்சு அப்படினா ஜஸ்ட் தட்டி விடுங்கடா டேய், எனக்கு தெரியணும்டா பசங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியணும்டா பசங்களா. ஏன்னா நான் எக்ஸாம் எழுத போறல பசங்களா, நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க. each and every points you must know clearly. சார் full lesson எடுக்குறீங்களா சார்? no, friction I am covering ma. only I am covering friction. ஏன்னா friction தான் very very important topic. so frictionல இருந்து கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन வரும். that's why crystal clearல I am taking this idea. yes, good ma. clear? everyone understood right? so this is very important idea. next one is that same idea we are going to discuss that. yes, இந்த क्वेश्चन பாருங்க பார்க்கலாம். the block of mass 10 kg is placed on a rough horizontal surface having coefficient of friction is what? mu is equal to 0.5. if the horizontal force is 100 newton is acting on that what? acceleration of the block. acceleration of the block calculate பண்ண சொல்றாங்க. first shall we start? same condition எடுக்கலாம். எப்பவுமே இத பொறுத்தளவுக்கு first limiting frictionோட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். limiting frictionோட வேல்யூ அதிகமா இருந்துச்சுனா applied force விட என்ன சொல்லலாம்? இது என்ன சொல்லலாம்? ரெஸ்ட்னு சொல்லலாம். சேம் தான், சேம் ப்ரொசீஜர். see புரியுற வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க பசங்களா. எந்த ஒரு கான்செப்டும் நீங்க புரியுற வரைக்கும் you have to start slowly. புரிஞ்சதுக்கு அப்புறம் டக்கு 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 நீங்க போட்டுருங்க. சோ நான் இந்த பாயிண்ட் எழுதுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ப்ராசஸ். this is what is the understanding of the concept. இல்ல அப்படின்னா blindly சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் பசங்களா. சோ applied force ஓட வேல்யூ தான் என்னவா இருக்கும்? friction force க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ static friction, maximum limiting friction less than what? applied force ஆ இருந்துச்சுனா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். சோ friction எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? kinetic friction க்கு ஈக்குவலா இருக்கும். mu k into n க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம்? acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது applied force, இது friction force பின்னாடி ஆக்ட் ஆகும். நான் முன்னாடி மூவ் பண்ணும்போது friction பின்னாடி ஆக்ட் ஆகும். இது நார்மல் force, இது mg. so applied force அதிகமா இருக்கனால acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கும். so along the direction of acceleration is positive, opposite acceleration negative. so can we write this one? இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணோம். maximum limiting friction கால்குலேட் பண்ணோம். shall we start? maximum limiting friction எப்படி கால்குலேட் பண்ணலாம்? maximum limiting friction எப்படி கால்குலேட் பண்ணலாம்? understood right everyone? புரியுதா பசங்களா? if you not understand just tell me, I will discuss one more time this problem. now maximum limiting friction எப்படி கால்குலேட் பண்ணலாம்? mu l is equal to, so this is what? mu into normal force இல்லையா? so இங்க பாருங்க static friction coefficient கொடுத்துட்டாங்க, not static coefficient கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான். so இங்க எடுத்துட்டேன் அப்படினா 0.5 into m ஓட வேல்யூ என்னது? 10 into what? g ஓட வேல்யூ 10. so என்ன கிடைச்சிரும்? 50 நியூட்டன் இல்லையா? 50 நியூட்டன். 0.5 into 100 50 நியூட்டன். yes or no? 0.5 into 100 50 நியூட்டன். நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்கு? so what is it? applied force என்னவா இருக்கு? 100 நியூட்டன். applied force என்னவா இருக்கு? 100 நியூட்டன். 100 நியூட்டன். அப்ப என்ன சொல்லலாம்? see here, இந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட இது என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. புரியுதா? அதிகமா இருக்கு. so shall we start with this? இப்போ எப்படி எழுதலாம்? ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணலாம். along the direction of acceleration is positive. அப்படினா 100 minus friction ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? சேம், because அங்க டிஃபைன் பண்ணலாம். static friction kinetic friction coefficient டிஃபைன் பண்ணலாம்.
So இதே நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். 50 is equal to mass ஓட வேல்யூ என்னது? What is the mass? 10 into acceleration. So 0 0 0 cancel. அப்பனா 10 minus 5 5. So 5 meter per second square. This is what is the acceleration. What is it? 5 meter per second square. B is the answer. Clear, everyone understood it? Pasangla? Clear, pakka? Yes. Kandaswamy 270 2723 is good. You are doing good. Super. Is doing good. Pakka. You are solving. Only one are solving. So what about others? நீங்களும் solve பண்ணி answer பண்ணுங்க. தயவு செய்து answer பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு clear புரியும். Next problem போலாம். Before that, I'll discuss this one. If the body of mass is moving on the rough horizontal surface, the coefficient of kinetic friction, the contact force, we have to calculate what? Contact force exerted by the ground நாம calculate பண்ணணும். We have to calculate contact force நாம calculate பண்ணணும். இல்லையா? அதுக்கு முன்னாடி I'll give you some small tips for this. So என்ன calculate பண்ண போறோம் அப்படின்னா listen carefully. இப்போ நான் எடுத்துட்டேன். This is what? இது என்னோட ஆப்ஜெக்ட் மாஸ் m ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m. Clear? So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm applying the force. எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. தயவு செய்து கிளியரா புரிஞ்சுக்கங்க. So இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். Listen. இப்போ நான் அப்ளைட் ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்றேன்? இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன். I'm applying the force in the direction அப்ளை பண்றேன். மூவ் ஆகுமா? இது மூவ் ஆகவே ஆகாது. மூவ் ஆகவே ஆகாது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது நார்மல். ஏன்னா இது நார்மல் ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷன்ல நார்மல் ஆக்ட் ஆகும். சோ என்ன பண்றேன்? நார்மல்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் என்னோட ஃபோர்ஸோட அப்ளைட் ஃபோர்ஸோட ஆங்கிள் சேஞ்ச் பண்றேன். இங்க பாருங்க அப்ளைட் ஃபோர்ஸோட ஆங்கிள் சேஞ்ச் பண்றேன். இங்க பாருங்க அப்ளைட் ஃபோர்ஸோட ஆங்கிள் சேஞ்ச் பண்றேன். ஒரு சர்டன் ஆங்கிள் என்ன ஆகும்? இது மூவ் ஆகும். இல்லையா? ஒரு சர்டன் ஆங்கிள் என்ன ஆகும்? இது மூவ் ஆகும். இப்ப பாருங்க நான் இப்படி அப்ளை பண்ணா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகவே ஆகாது. இட்ஸ் டஸ் நாட் மூவ். ஏன்னா பர்பெண்டிகுலர் அப்ளை பண்றேன். எஸ் ஆர் நோ? perpendicular to the surface apply பண்றேன். மூவ் ஆகாது. பட் இங்க என்ன பண்றேன்? ஒரு certain angle மேக் பண்றேன். just I'm நார்மல்ல இருந்து ஒரு certain angle மேக் பண்றேன். I make certain angle. So என்ன ஆகும்? இங்க பாருங்க I make certain angle. ஒரு certain angle என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இல்லையா? So இந்த angle தான் என்ன சொல்லலாம்? angle of friction ன்னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். So angle of frictionங்கிறது என்ன அப்படின்னா minimum angle of applied force so that object will move. எஸ் ஆர் கடையுமே பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இது நார்மல் ஃபோர்ஸ் இல்லையா? இந்த நார்மல் ஃபோர்ஸ்ல இருந்து சர்டன் ஆங்கிள் நான் ஆங்கிள் தீட்டா அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சர்டன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா இதுல ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் இல்லையா? the friction value will act. So இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த ஃப்ரிக்ஷன் தான் என்ன சொல்லலாம்? normal and frictions are என்ன force சொல்லலாம்? It is a contact force சொல்லலாம். This is what contact force. Normal force and friction force are contact force. Clear? So இந்த thetaங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா theta here it is at angle of friction and of define பண்ணலாம். angle of friction. So எப்படி define பண்ணலாம்? It is a minimum angle required to minimum angle required to move the object to move the object. So minimum angle. So force at which applied at. So என்ன force இந்த இடத்துல நான் அப்ளை பண்றேன். எஸ் ஆர் நோ getting me point? So we can go with this idea. This must be know clearly. எஸ் ஆர் நோ? So this is very important. You have to know clearly. இப்போ நான் இது என்ன சொல்லலாம்? இப்போ இதோட resultant force calculate பண்ணலாம். இது நான் resultant force எடுத்துட்டேன்னு வெச்சுக்க எப்படி calculate பண்ணலாம்? So இங்க பாருங்க normal force upward directionல இருக்கு. இது என்ன சொல்லலாம்? Friction force இந்த directionல இருக்கு. Resultant force எப்படி calculate பண்ணலாம்? So what is the angle between this thing? Is it 90 degree? இல்லையா? அப்ப நான் resultant force அப்படிங்கறது என்ன சொல்லலாம்? R is equal to root under. So F square plus what? N square. இது புரியுதா? F square minus N square. So this is what is a resultant contact force சொல்லலாம். Resultant contact force. Resultant. Is it correct? Resultant. So இப்போ Fங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? F is equal to mu into N. So இப்போ நான் எடுத்துட்டேன்னா இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் root under. So இதை எடுத்துட்டேன் mu square into N square plus what? N square. So நான் என்ன சொல்லலாம்? இது இந்த சைடு கொண்டு N எடுத்துட்டேன் அப்படின்னா வெளியே
So what is it? Mu square plus 1. This is what is it? Resultant contact force. So this is what is the resultant contact force. Note பண்ணிக்கீங்களா பசங்களா? This is very important thing. Can we calculate contact angle? Calculate பண்ணலாமா? Contact angle. So இப்போ நான் என்ன calculate பண்றேன்? இந்த theta-வை calculate பண்றேன். I'm going to calculate this theta. Theta-வை எப்படி calculate பண்ணலாம்? So theta na இது என்ன side? Adjacent side. அப்படினா நார்மல்ங்கிறது adjacent side. இது என்ன சொல்லலாம்? Opposite side சொல்லலாமா? இங்க பாருங்க. இது theta. இது நார்மல் இல்லையா? So இது என்ன சொல்லலாம்? Friction is that opposite side இல்லையா? அப்படினா tan theta ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Tan theta is equal to what? Opposite side. F divided by what? N. So F ஓட வேல்யூ என்னது? Mu into N divided by N. So இது ரெண்டு கேன்சல் ஆச்சு அப்படினா tan theta is equal to what? Maximum limiting friction. So static friction represent பண்ணலாம். பசங்களா புரிஞ்சுக்கங்கடா பசங்களா. This very important பசங்களா. Clear? Everyone understood, right? Clear பசங்களா. So this must be know clearly. அப்படினா எப்ப கேட்டாலும் tan theta கேட்டா mu s கொடுத்துட்டாங்க, tan theta கேட்டாங்கன்னா சரி mu s கேட்டா கொடுத்துட்டாங்க, angle of friction கேட்டாங்கன்னா tan theta is equal to mu s. இதே தான் inclined planeலயும் சேம் ஐடியா தான். So இங்க என்னது? angle of friction. inclined planeல angle of repose சொல்லலாம். angle of friction, angle of repose சேம் ஐடியா தான். angle of friction is equal to angle of repose ஐடியாவே வரும். அந்த இடத்துல mu s எடுத்துக்கலாம், இங்கேயும் mu s. ஒரே ஐடியா தான். This must be know clearly. Any doubt up to here? புரிஞ்சுச்சுனா சொல்லுங்க பசங்களா. Can we go to the next question? Next one. So இப்போ நாம question பாருங்க. இந்த question இல்லையா? Yes. Can you tell me this question? Can you do this question? Pasangla, can you do this one? Question பாருங்க. If the body of mass M moving on the rough horizontal surface of coefficient of friction, kinetic friction M, the contact force exerted by the ground கேட்டிருக்காங்க இல்லையா? So already we know that. So this is what is the normal. இது friction in the direction act ஆகும், resultant force in the direction act ஆகும். And R is equal to n into root under what? Mu square plus 1. Option is that. Can you tell me that option is that? N oda value என்ன சொல்லலாம்? N oda value is equal to mg. So இந்த இடத்துல substitute பண்ணா mg root under 1 plus mu square. That's it. So what is the answer is that? A is the answer. Is it correct? A is the answer. Everyone understood it? A is the answer. A is the answer. A is the answer. Answer. Clear? Everyone understood it? Everyone? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? சோ புரிஞ்சிச்சு அப்படினா try to answer this question, try to solve the problem. தயவு செய்து சால்வ் பண்ண பாருங்க. Yes or no? So this one must be know clearly. Next one is yes. So very important question. This must be know clearly. Question பாருங்க. In the situation shown, calculate the acceleration of the blocks and tension in the string நாம calculate பண்ணோம். Acceleration of the block into tension in the string calculate பண்ணோம். Listen carefully. So first you have to know இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு எதனால ரீசன். இங்க பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா listen carefully. இங்க நான் உட்கார்ந்து என்ன பண்றேன்? தொங்கறேன்னு வெச்சுக்குவேன். என்ன ஆகும்? இதுல வெயிட் அதிகமா இருக்கனால இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இல்லையா? சோ புடிச்சு இழுக்குறேன். நான் என்ன பண்றேன்? இத புடிச்சு இழுக்குறேன். இழுத்துனா என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே மூவ் ஆகும். சோ எந்த ஃபோர்ஸ்னால மூவ் ஆகுது? நான் புடிச்சு இழுக்கறனால தான் மூவ் ஆகும். If there is no friction, நான் இழுக்கறனால தான் என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி மூவ் ஆகும். பட் இங்க friction இருக்கு. இந்த friction என்ன பண்ணும்? நான் இழுக்கும்போது என்ன ஆகும்? Friction will act opposite direction. F இந்த ரெண்டு friction opposite direction act ஆகும். கிளியரா? அப்படினா இந்த ரெண்டு frictionோட ஆட் பண்றேன். ஏன்னா டோட்டல் friction. ஏன்னா ரெண்டுமே என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? பேக்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இல்லையா? பேக்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. சோ நான் புடிச்சு இழுக்குறேன். சோ இழுக்கும்போது என்ன அப்படினா friction அதிகமா இருந்துச்சுனா என்ன ஆகாது? என்னால எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது? மூவ் பண்ண முடியாது. அப்ப இந்த ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். அப்ப என்னங்க பாருங்க, இங்க அப்ளைட் ஃபோர்ஸ் என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னா இதோட வெயிட் தான் அப்ளைட் ஃபோர்ஸ். வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் திஸ்? 0.5 into g. அப்ப என்ன சொல்லலாம்? 5 நியூட்டன் தான் இது அப்ளைட் ஃபோர்ஸ். 5 நியூட்டன் வச்சு தான் கீழ இழுக்குறேன். இப்போ இந்த ரெண்டோட ஃபிரிக்ஷன் லிசன் கேர்ஃபுல்லி. இந்த 5 நியூட்டனை விட அதிகமா இருந்துச்சுனா if sum of the friction is greater than that 5 நியூட்டனா இருந்துச்சுனா என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். ஏன்னா அதனால தான் மூவ் ஆகும் கீழே. இப்போ sum of the friction less than 5 நியூட்டனா இருந்துச்சுனா ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? மூவ் ஆகும். we can calculate acceleration. நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ क्वेश्चन என்ன அப்படினா ஃபிரிக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சிச்சுனா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஃபிரிக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சிச்சுனா மூவ் ஆகுமா மூவ் ஆகாதான்னு தெரிஞ்சுக்கலாம். கிளியரா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியர் எவ்ரிவன்?
ஸோ அப்படின்னா சம் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் நான் கால்குலேட் பண்ண போறேன். இந்த சம் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா ஸோ மூவ் ஆகாது. சம் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா மூவ் ஆகும். இங்க பாருங்க, இந்த ஃபோர்ஸ்னால மட்டும்தான் என்ன இருக்கு, இது கீழே வருது. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் கால்குலேட் பண்ணுறோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன், பிகாஸ் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் டிஃபரெண்ட். த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் டிஃபரெண்ட் இல்லையா? ஸோ அதனால தான் ஃப்ரிக்ஷன் 2 டிஃபரெண்ட் ஃப்ரிக்ஷன் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், லிசன் கேர்ஃபுல்லி. இது ஒரு ஆப்ஜெக்ட், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். எஸ் ஆனோ? இது 1 kg, இது 1 kg, இது என்னது 1 kg. ஸோ மியூவோட வேல்யூ என்னது? மியூவோட வேல்யூ 2 ஓட வேல்யூ 0.2. இப்போ ஃப்ரிக்ஷன் கால்குலேட் பண்ணலாமா? இங்க ஆக்ட் ஆகும் ஃப்ரிக்ஷன் கால்குலேட் பண்ணலாமா? ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஏன்னா நான் கீழே பிடிச்சி இழுக்கிறேன், இட் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன். அப்படின்னா இப்படி மூவ் ஆக விடாம என்ன பண்ணும், அப்படியே பிடிச்சி வச்சுக்கும் இல்லையா? ஸோ இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் F2. எப்படி கால்குலேட்? F2 is equal to mu into n. Nங்கிறது என்ன? upward direction ஆக்ட் ஆகும், which is equal to what? mg இல்லையா? mg. ஸோ நான் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் கிடைக்கும் சொல்லிட்டு. ஸோ மியூவோட வேல்யூ 0.2, m ஓட வேல்யூ என்னது? 1 into 10. So what is value is Newton? Is 2 Newton. இது F2 வேல்யூ. கிளியரா? இப்போ F1 வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? F1 வேல்யூ, ஸோ இங்க normal force will act upward direction mg, which means that 1g will act downward direction. So friction force in the direction act ஆகும் F1. F1 எப்படி டிஃபைன் பண்ணலாம்? mu into n. mu ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இந்த சர்ஃபேஸ் 0.5. So 0.5 நார்மல் ஃபோர்ஸ் ஓட வேல்யூ 1 into g. அப்படினா என்ன கிடைச்சிரும்? So 10 into 0.5 ங்கிறது 5. அப்படினா டோட்டல் ஃபிரிக்ஷன் எடுக்கறங்க, சம் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 5 plus 2, what is value is 7. அப்படினா listen, இதுவா 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 அது இதுவா இது அதுவா அப்படினா, so sum of the friction is greater than that 5 Newton. அப்படினா என்ன ஆகாது? மூவ் ஆகாது. acceleration becomes 0. எஸ் ஆனோ? acceleration becomes 0. அப்படினா இது மூவ் ஆகுமா? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? இந்த சிஸ்டம் மூவ் ஆகுமா? சிஸ்டம் மூவ் ஆகுமா? ஆகாது. ஏனா friction is greater than that applied force. So system is at rest. எஸ் ஆனோ? ready பண்ணி? yes, good. and that's mami correct. so உங்க பேர் சொல்லிட்டீங்க அப்படினா I will call. okay, so clear, everyone understood, right? Clear? yes or no? Everyone understood, right? Acceleration becomes 0. now இப்ப tension நாம calculate பண்ணலாம். so we have to draw that equation of motion தான் எழுதணும். எப்படி எழுதலாம்னு பாருங்க. we have to draw. so எப்படி calculate பண்ணலாம்? so tension calculate பண்ணனும். tension எப்படி calculate பண்ணலாம்? நான் ஒரு tension calculate பண்றேன், நீங்க இன்னொரு tension calculate பண்ணுங்க. right? so இதோட mass எவ்வளவு? 0.5. yes, 0.5, 0.5. sorry, 0.511 இல்லையா? so this is what 0.5, இது 1 see get tension. இந்த tension நான் கால்குலேட் பண்றேன். a b ன்னு எடுத்துட்டேன், இது c ன்னு எடுத்துட்டேன். so this is what c c d. so நான் எந்த டென்ஷன் கால்குலேட் பண்றேன்? a b டென்ஷன் கால்குலேட் பண்றேன். நீங்க b dc டென்ஷனை கால்குலேட் பண்ணுங்க. இங்க என்ன டென்ஷன் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. எஸ் ஆனோ? so நான் எப்படி கால்குலேட் பண்றேன் அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயகிராம் வரையறேன். so இந்த 0.5 க்கு ஃப்ரீ பாடி டயகிராம் வரையலாமா? can we draw the free body diagram? tension என்னவா இருக்கும்? always away from the object. away from the object மேல ஆக்ட் ஆகும். so TAB tension இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். the weight of the object 0.5 g downward ஆக்ட் ஆகும். acceleration இல்லாதனால acceleration becomes 0, which mean that equilibrium மேல இருக்க force equal to கீழ இருக்க force. so TAB is equal to what? so 5 Newton. and 0.5 into 10, 5 Newton. Is it clear? Everyone understood? Call me sir. Yes, Dharani. Yes, good Dharani. Super. You are doing good. Dharani is good. Here. So only Dharani is doing. What about others? Try to answer this one, பசங்களா. Answer பண்ணுங்கடா பசங்களா. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் பசங்களா. புரியுதா பசங்களா? Yes, புரியுதா பசங்களா? கிளியரா புரிஞ்சுக்குங்க. So இன்னும் யாரு லைக் தட்டி விட்டுலையோ தட்டி விட்டுருங்க லைக். Okay, I am expecting you that. So அதை மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். So I want to give more idea to you. Understand this one. இப்போ இந்த டென்ஷன் கால்குலேட் பண்ணலாமா? இங்க இருக்க டென்ஷன் கால்குலேட் பண்ணலாமா? சோ அதுக்கு நான் இந்த பாடியை நான் யூஸ் பண்றேன். இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயகிராம் யூஸ் பண்றேன். எப்படின்னா அங்க பாருங்க, இந்த பாடியோட வெயிட் நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அப்பர் டைரக்ஷன். mg will act downward direction. டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். இந்த பாடி எடுத்துட்டா இதுக்கு டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன். எஸ் ஆனோ? அப்படினா டென்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பிகாஸ் ஆக்சலரேஷன் 0வா இருக்கனால so net force equal to 0, which mean that tension is equal to friction force க்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? so இந்த ஃபிரிக்ஷனோட இங்க what is the friction coefficient? இதுல 0.5 இல்லையா? இதுக்கு 0.2. so அப்படினா
இதுக்கு friction calculate பண்ணலாமா? எப்படி calculate பண்ணலாம்? 0.5 into normal force 1 into g. G ஓட value 10. So this is what is a 5 Newton. Clear, yes or no? Everyone understood, right? Clear பசங்களா? பசங்களா? புரிஞ்சுதாடா பசங்களா? குட்டி பசங்களா? Clear? So this is very important idea, you must know clear. So we already discussed that angle of friction நம்ம discussion பண்ணிட்டோம். What is the angle of friction? Angle between net interaction force and normal called as angle of friction. Yes, so this is what is the idea. Yes, and are getting my point. So next problem is that we'll start. This is very important problem is that. So இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா now it is a vertical circular vertical motion எடுத்துட்டேன். First I will explain that what is a vertical motion ங்கிறது என்ன explain பண்ணலாம். Then I will be back with this one. Okay, vertical motion ங்கிறது என்ன அப்படின்னா vertical motion அதாவது vertical object not vertical object, the vertical wall. Object is placed on vertical wall. Object is placed on vertical wall. Vertical wall. Wall இந்த wall இல்ல. So it is a செவுரு அப்படின்னு கூட சொல்லலாம். Clear? So I am going to calculate. This is motion I am going to discuss now. Clear? So எப்படி define பண்ணலாம்னு பாருங்க. Now I'll start with this. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? Listen carefully. இது என்னோட vertical wall னு எடுத்துட்டேன். ஐயோ. So என்னோட vertical wall னு எடுத்துட்டேன். So which one is my vertical wall? இது என்னோட vertical wall னு எடுத்துட்டேன். Just I am taking vertical wall. இங்க ஒரு object consider பண்ணிட்டேன். This is what is my object. நான் mass of object is m னு எடுத்துட்டேன். Mass of the object m. So எப்படின்னா அங்க பாரு. நான் இப்படி place பண்ணிட்டேன். இது என்னோட பெண்ணை நான் இப்படி place பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா? சோ இது என்ன ஆகும்? ஈக்குவலிபிரியம், அதாவது இது என்னவா இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். அப்ப நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துரும் இல்லையா? அப்படின்னா நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் என்னவா இருக்கும்? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? டியூ டு தி வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வில் டவுன்வர்ட். அப்ப நாங்க பாருங்க, லிசன், அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியர், எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. நான் இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். லிசன், எஃப்ங்கற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ என்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்னு பாருங்க. லிசன். Normal force in the direction இருக்கும். This is what normal force in the direction இருக்கும். Normal force in the direction இருக்கும். Right? Normal force in the direction இருக்கும். mg in the direction இருக்கும். Downward mg இருக்கும். The friction force என்னவா இருக்கும்? Upward direction இருக்கும். Clear? Friction force will act the upward direction. இப்போ இந்த பாயிண்ட்ல normal force equal to என்னவா இருக்கும்? Applied force. அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சரி, அப்ளைட் ஃபோர்ஸ் திஸ் எஃப் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? நார்மல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப பாருங்க, the friction is greater than mg இருந்துச்சுன்னு வெச்சுக்க. இந்த கேஸ் very very important thing, the friction force is greater than mg. Listen, the friction force, upward friction force, the friction force F is greater than mg, the weight of the object. mg இருந்துச்சுனா the friction force is greater than mg இருந்துச்சுனா என்னவா இருக்கும்? Object restல இருக்கும். Clear? Object is rest. இப்ப friction force this F less than mg இருந்துச்சுனா என்னவா இருக்கும்? Object எங்க மூவ் ஆகும்? It will move downward direction. Downward மூவ் ஆகும். SN or getting me point? It will move downward direction. Clear? Everyone understood it? அப்ப நாங்க பாருங்க, எனக்கு ரெஸ்ட்ல இருக்குன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் mg ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் ஆயிருக்கும்? f டிபெண்ட் ஆயிருக்கும். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. அப்ப நான் எதை ஈக்குவேட் பண்ணலாம்? இஃப் இட் இஸ் அட் ஈக்குவலிபிரியம் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் அ ரெஸ்ட்னாலும் சரி, ஈக்குவலிபிரியம்னாலும் சரி, ரெஸ்ட்னாலும் சரி, ஈக்குவலிபிரியம்னாலும் சரி, என்னவா இருக்கும்? that friction force equal to what? mg. அப்ப நான் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? mu into normal force. இந்த நார்மல் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம்? f னு சொல்லலாமா? that is equal to mu into f, that is equal to mg. அப்படினா எனக்கு f வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? f is equal to mg divided by mu னு டிஃபைன் பண்ணலாம். this is what is a friction force or else applied force னு சொல்லலாம். not friction force, is applied force. இது புரிஞ்சுதா? clear everyone பசங்களா? clear everyone? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? அப்படினா thumbs up பண்ணிருங்க. then I can go with this next problem. is that clear பசங்களா? understood right? So this was the first idea. இப்ப பாருங்க, this is first idea. Second idea எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Second idea. So this is what? Greater than or equal to mg.
இப்போ செகண்ட் கேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா mg is greater than friction force எடுத்துட்டேன். mg is greater than a friction force. mg is greater than friction force எடுத்துட்டேன். என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் என்னால ஹோல்ட் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கீழே வந்துடும் இல்லையா? ஆப்ஜெக்ட் கீழே வந்துடும். ஸோ இப்போ கீழே வரும்போது ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ நான் நார்மல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்றேன். ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. திஸ் வாட்ஸ் mg. ஸோ வெயிட் அதிகமா இருக்கனால ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும்? கீழே வந்துடும். இப்போ நான் இப்படி வச்சுட்டு அமுத்துறேன்னு வச்சுக்குவேன், கீழே வந்துடும் இல்லையா? ஸோ ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ along the direction of acceleration is positive. So we can say it is mg minus friction force equal to mass into acceleration. This is very important equation to vertical walls. Yes or no? Getting my point? இது புரிஞ்சுதா பசங்களா? கிளியரா நோட் பண்ணிக்க. கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? பசங்களா புரிஞ்சுதா பசங்களா? தயவு செய்து புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அமைதியா இருக்காதீங்க. அமைதியா இருந்தீங்கன்னா I will feel bored. Definitely. என்னடா yes Dharani is good. Clear? Now problem will start. Now can you go with this question பாருங்க. Horizontal force 10 Newton is necessary to just hold the block stationary. அப்படின்னா horizontal force இந்த 10 Newton எதுக்கு யூஸ் ஆகுது? Hold the object stationary. அப்படின்னா ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. The against the wall, the coefficient of friction between the block and the wall is 0.2. What is the weight ன்னு கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா என்ன சொல்லிட்டா? ஹோல்ட் பண்ணிட்டாங்க ஸ்டேஷனரி, which mean that friction force எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? So friction force மேல ஆக்ட் ஆகிற friction force எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mg க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியரா? அப்படின்னா friction force தெரிஞ்சிச்சுன்னா என்ன கால்குலேட் பண்ணிடலாம்? We can calculate weight கால்குலேட் பண்ணலாம். The friction force is equal to mg weight, right? Friction force எப்படி டிஃபைன் பண்ணலாம்? mass. ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். So normal force is equal to horizontal towards x axis minus x axis 10 Newton. Normal force act ஆகுது towards in the direction 10 Newton, which mean the normal force ஓட value 10 Newton. அப்படின்னா 10 into mass ஓட value என்னது? 10, g ஓட value 10. Right? Clear? ஏன்னா நம்ம இது mg தான் கால்குலேட் பண்ணணும். சாரி, mg தான் கால்குலேட் பண்ணணும். So இதோட வேல்யூ 0.2 into 10. Normal force 10 is equal to mg weight. இதுதான் நான் கால்குலேட் பண்ணணும். This is we have to calculate. அப்ப நான் என்ன சொல்லலாம்? 2 kg. ஆப்ஷன் இருக்கா? Yes, 2 Newton. So 2 kg per, we can say it is what? 2 Newton. Option is D is option. Everyone understood, right? Clear? So புரிஞ்சிச்சா அப்படின்னா ஆன்சர் பண்ண பாருங்க. Is it correct? 2 Newton is correct. புரிஞ்சிச்சா அப்படின்னா பிஸ்தா இல்ல அப்படின்னா புஸ்தா, பாதாம் முந்திரி பருப்பு தான் சொல்ல வேண்டியதான். Yes or no? Clear? Can you go to the next one? Yes. Can you do the same idea? See, the block of mass m is in the contact with the cart. Cart இது கூட contactல இருக்கு. So as shown in figure, the coefficient of static friction between the block and that cart is mu. Coefficient of static friction இது கடையில என்ன சொல்லிட்டாங்க? இது கடையில இருக்கிறது friction mu ன்னு சொல்லிட்டாங்க. The acceleration of the cart alpha will be prevent that block from falling satisfied. ஓகேவா? அப்படின்னா பாருங்க, இங்க நான் எடுத்துட்டேன், இது மூவ் ஆயிட்டு இருக்கு. So it is moving in this direction, right? இங்க ஒரு என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்படின்னா நாம have you experienced that? ஸோ பைக்ல போகும்போது நிறைய படத்துல பார்த்துருப்போம். பைக்ல போகும்போது டக்குன்னு ஒரு பேப்பர் வந்து அடிச்சுட்டு வச்சுக்கலாம், பேப்பர் என்ன அது கீழெல்லாம் விழுகாது, அப்படியே மூஞ்சிலே இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் நான் போகிற வேகத்துல இந்த டைரக்ஷன்ல இருக்கேன் அப்படின்னா அந்த பேப்பரும் எந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் ஆக்சலரேஷன்ல இருக்கும். டப்புன்னு அடிச்சுன்னா கீழே எல்லாம் போகாது. ஏன்னா நான் எவ்வளவு வேகத்துல போறேனோ அதுக்கு ஈக்குவலான வேகத்துல என்ன ஆகும், இந்த காகிதம் பேப்பர் ஃபர்ஸ்ட்ல அடிக்கும் இல்லையா? இப்ப ரெஸ்ட்ல எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, பைக்கை நிறுத்திட்டுனா கீழே வந்துடும் இல்லையா? ஸோ பார்த்துருக்கீங்களா ராஜா ராணி படம்? ஜூன் விட்டுனா ராஜா ராணி படம் மாதிரி. எஸ். ஸோ வேகமா போகும்போது காகிதம் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அப்படின்னா என்னோட வேகத்துக்கு ஈக்குவலான அடிக்கும். ஸோ எவ்வளவு ஸ்லோவா போனா ஸ்லோவா வந்து அடிக்கும், ஸ்பீடா போறேன்னு வச்சுக்கோங்க டப்புன்னு அடிச்சிடும் இல்லையா? டப்புன்னு அடிச்சு பறக்க வேண்டியதான் பின்னாடி. எஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், விச் மீன் தட் நான் எந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகிறனோ ஆல்பா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஆகும், இதுவும் மூவ் ஆகும் இல்லையா? அந்த கார்ட் என்ன ஆகும், ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ இந்த கார்ட் மேல ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், ஏதா இருக்கும். கிளியரா? அப்ப நான் நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இது கூட மாஸ் மல்டிப்ளை பண்ணனு வச்சுக்குவேன், நார்மல் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா?
இப்போ friction force எந்த direction act ஆகும்? What is the direction of friction? The friction will act downward direction, mg will act downward friction will act upward direction, mg will act downward direction. So now understand this one. இப்போ நான் எடுத்துட்டேன் the friction must be greater than mg. friction must be அப்பதான் என்ன ஆகாது, இது கீழே விழுகாம இருக்கும். அப்ப நான் friction என்ன சொல்லலாம்? friction is equal to mu into n சொல்லலாமா? is greater than, must be greater than mg. நார்மல் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம்? இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, m into ஆல்பாங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. So normal forceங்கிறது m alpha is greater than what? mg. So m cancel, alpha ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? g divided by mu. Alpha is greater than g divided by mu. Clear? Option என்ன சொல்லுங்க பார்க்கலாம். yes, c யும் கரெக்ட், d யும் கரெக்ட். Clear? Clear everyone understood right? பசங்களா புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா பசங்களா? குட்டி பசங்களா? ஏய் பசங்களா, டேய் லைக்கை பற்றி தட்டி விடுங்கடா டே. ஸோ ஒரு லைக்குக்காக எவ்வளவு யுகங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நிறைய பேர் வர்றாங்க, ப்ராப்ளமும் சால்வ் பண்றது இல்லை, யார் இருக்கா, யாரோ போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஓடி போயிடுறாங்க. எஸ், they're not spending what is it till the end of that session. வர்றது ஓடிடுறது, அந்த மாதிரியே இருக்காங்க. கிளியரா? எனி டவுட் அப் டு ஹியர்? So can we go the next one? Yes. Next one is that. This is an important question now. Clear? So very, very important thing. The assuming that length of the chain to be L with a mass per unit length. Inga na introduce pandra term enadhu mass per unit length. See here, na discrete mass kum continuous mass kum different enna therinjukken. Idhe naam edutha ore or pen inno n number of pen edutha, it is a discrete mass. Illa n number of pen edutha discrete mass. But இந்த பென்னு n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்குங்க பாருங்க, இது ஒரு பார்ட்டி அப்படின்னு என்ன சொல்லலாம். சோ இதுல மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்டினியூஸ்லி. அப்படின்னா இங்க ஸ்மால் மாஸ், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்மால் மாஸ் எனக்கு வேணும்னு வச்சுக்கிறேன். சோ இந்த டோட்டல் இங்க பாருங்க, இந்த ராட் நான் எடுத்துட்டேன், இந்த டோட்டல் மாஸ் நான் m எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். டோட்டல் மாஸ் m எடுத்துட்டேன். சோ இதோட லென்த் நான் என்ன எடுத்துட்டேன், l ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்மால் மாஸ்ல எனக்கு எவ்வளவு மாஸ், அதாவது ஸ்மால் லென்த் எடுத்துட்டேன், இது dl எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. dl எவ்வளவு மாஸ் இருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏன்னா இந்த dl ஓட வேல்யூ அதிகமாக 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 மாஸோட வேல்யூ அதிகமாகும். Can we take it as that m is directly proportional to dl? அப்படின்னா இதோட m, சோ இது dm ன்னு எடுத்துட்டேன், இந்த ஸ்மால் மாஸோட dm ன்னு எடுத்துட்டேன். அப்படின்னா ஸ்மால் மாஸோட dm அப்படின்னா வச்சுக்கலாம் 1 சென்டிமீட்டர்ல ஒரு மாஸ் இருக்கும், 2 சென்டிமீட்டர்ல அதை விட அதிகமா இருக்கும், 3 சென்டிமீட்டர்ல அதை விட அதிகமா இருக்கும். So shall we take it as dm is directly proportional to dl? Then if I put a constant is that dm is equal to lambda into dl சொல்லலாமா? This is what is it? Lambdaங்கிறது என்ன சொல்லலாம்? linear mass density ன்னு சொல்லலாம். Lambdaங்கிறது என்ன சொல்லலாம்? linear mass density define பண்ணலாம். So linear mass density எப்படி define பண்ணலாம்? lambda is equal to m by ln define பண்ணலாம். Lambda is equal to m by ln define பண்ணலாம். First you must know clear idea about this. Yes or no? Lambda is equal to m by ln define பண்ணலாம். Yes or no? So நீங்க எங்க எடுத்தாலும் இந்த lambda is constant, linear mass density is constant, linear mass density one dimensional is constant. அப்படிதான். Yes or no? Getting my point? Now question is that we are going to calculate that. இங்க பாருங்க, நான் மாஸ் பிரிக்கிறேன், அதாவது இதோடது m அப்படின்னா இதோடது என்ன குட்டி m இருக்கும், இதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி இதுல மாஸ் இருக்கும் இல்லையா? So understand this one clearly. So இப்போ எனக்கு ஸ்மால் பார்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இதோட மாஸ் m-னா இதுல ஸ்மால் m எடுக்கும்போது என்ன கால்குலேட், இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க பாருங்க, டோட்டல் செயினோட லென்த் நான் எடுத்துட்டேன். listen carefully, the chain of the length நான் எடுத்துட்டேன், the chain of the length, total chain of the length என்ன எடுத்துட்டேன், l ன்னு எடுத்துட்டேன், total mass of the chain என்ன எடுத்துட்டேன், m ன்னு எடுத்துட்டேன். ரைட்? total mass of the chain is m. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேபிள் மேல நான் போட்டுட்டேன், நான் தனியா எழுதுறேன். ஓகே, எவ்ரிதிங் இன் தட். சோ ஒரு டேபிள் மேல இதை நான் போட்டுட்டேன். லிசன் கேர்ஃபுல்லி, இந்த டேபிள் மேல இந்த செயினை நான் போட்டுட்டேன். ஓகே, செயினை நான் போட்டிருக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி, இது டோட்டல் லென்த் இங்க பாருங்க, இது இருக்கும்போது டோட்டல் லென்த் நான் என்ன எடுத்துட்டேன், செயின் ஆஃப் த டோட்டல் லென்த் ஆஃப் த செயின் என்ன எடுத்துட்டேன், l ன்னு எடுத்துட்டேன், the mass is m ன்னு எடுத்துட்டேன். now இப்போ இதுல டோட்டல் இருந்து L by nth of that, L by nth அப்படின்னா half of the length இருக்கலாம், L by 3 half இருக்கலாம், 3 by 2 இருக்கலாம், whatever this is, not 3 by 2, 2 by 3 கூட இருக்கலாம்.
அப்படின்னா L by length என்ன இருக்கு? It is a hang ஆயிருக்குன்னு எடுத்துட்டேன். L by length is our hang. புரியுதா? L by N length என்ன இருக்கு? Hang ஆயிருக்கு. Half of the கூட இருக்கலாம். அப்படின்னா இது half of the lengthனா இது வேணுவா இருக்கும். Chain half of the length இருக்கும். Clear? Everyone understood, right? புரிஞ்சுதா? இது L by N அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? டோட்டல் லென்த் L, இது L by N அப்படின்னா இது என்னவா இருக்கும்? L minus L by N சொல்லலாமா? So can we take it as that L into 1 minus 1 by N? Length இதுல இருக்கும். Yes or no? Length இதுல இருக்கும். Clear? I told you that length எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான என்னவா இருக்கும்? மாஸ் இருக்கும். Length எவ்வளவா இருக்கோ அதுக்கு ஈக்குவலான மாஸ் இருக்கும். அப்ப நான் இங்க சொல்லிட்டேன் அப்படின்னா listen carefully. இங்க மாஸ் என்னவா இருக்கும்? M by L. புரியுதா? டோட்டல் மாஸ்ல இருந்து m டைம் கீழ இருக்கும் டிவைடட் பை n. எஸ் ஆர் நோ? யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? சோ இப்போ இதோட மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? m by l. ஏனா லெந்த் எவ்வளவு? the mass is proportional to length. லெந்த் எவ்வளவு அதிகமா இருக்கோ m அதிகமா இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்ப இங்க என்னவா இருக்கும்? this we can say it is at m into 1 minus 1 by l இருக்கும். எஸ் ஆர் நோ? இங்க மாஸ், இங்க m by n, இங்க மேல இருக்குது எவ்வளவு மாஸ் இருக்கும்? m into 1 minus 1 by n இருக்கும். கிளியரா? Clear? Everyone understood, right? இது புரிஞ்சுதா up to here? Everyone clear? இது புரிஞ்சுதா பசங்களா? Clear? புரியலனா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் குஸ்தா. ஓகே, சோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இது ஹேங் ஆயிருக்குன்னு வெச்சுக்குவேன், ஸ்டேபிளா இருக்குன்னு வெச்சுக்குவேன். ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா இது ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், இதுல இந்த சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மியூ எடுத்துட்டேன். இப்போ இந்த பாடியை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது அப்படியே எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா, மேல ஒரு ஆப்ஜெக்ட், இது எது கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க? ஒரு ஸ்ட்ரிங் கூட கனெக்ட் பண்ணி கீழே ஒரு ஆப்ஜெக்ட். இதோட வேல்யூ என்னது? மாஸ் m by n. இதோட மாஸ் என்னது? m into 1 minus 1 by n ன்னு எடுத்துட்டோம். எஸ் ஆர் நோ? எர்கடிமி பாயிண்ட். இப்போ இதுல வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? m by n into g டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். m by n into g டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் will act in this direction. ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். So friction எப்படி டிஃபைன் பண்ணலாம்? mu into m into 1 minus 1 by n into what? g னு சொல்லலாம். 1 minus 1 by n into g. friction எப்படி டிஃபைன் பண்ணலாம்? wait करो. So friction எப்படி டிஃபைன் பண்ணலாம்? So mu into m into 1 minus 1 by n into g டிஃபைன் பண்ணலாம். கிளியர்? இப்ப பாருங்க, இந்த ஃபிரிக்ஷனோட வேல்யூ, if it is a friction is greater than this m by n into g விட அதிகமா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். ரெஸ்ட், yes we can say it is a rest. So இதுதான் என்ன சொல்லலாம்? ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். So இது ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா it should obey this one. அப்படினா இப்போ நான் எடுத்துறேன், இது ரெண்டு ஈக்குவேட் பண்றேன்னு வெச்சுக்க, greater than or equal to this value. So இது ஈக்குவேட் பண்றேன், mu capital M 1 minus 1 by n into g is equal to what? Capital M by n into g. So இதுவும் m g cancel ஆயிரும். mu ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? இந்த m உம் cancel ஆயிரும். So mu ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். So from this equation mu ஓட வேல்யூ, so mu into 1 minus 1 by n is equal to 1 by n. Clear? So இத நான் கீழ கொண்டு வந்துட்டா refractive, sorry, not refractive index, coefficient of friction is equal to 1 divided by n into 1 minus 1 by n. So this is what is the way to calculate friction. Minimum coefficient of friction இப்படி நாம calculate பண்ணலாம். இங்க பாருங்க, ஷார்ட்கட் பசங்களா, see இங்க பாருங்க, இங்க half of the length hang ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. half of the length hang ஆயிருக்கு. என்னோட வேல்யூ என்னது? 2. yes or no? 2l by 3 hang ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. என்னோட வேல்யூ என்னது? இது கீழ கொண்டு வந்துட்டேன். so 3 by 2. என்னோட வேல்யூ என்னது? so 3 by 2. டைரக்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். friction coefficient வேல்யூ கிடைச்சிரும். கிளியரா? friction coefficient வேல்யூ கிடைச்சிரும். once if you know the n value, you can calculate the value of friction coefficient. so இப்ப ப்ராப்ளம் பாருங்க பார்க்கலாம். yes, so this is question is that a rope is lies on the table such that the part of the hangs down with the table. When the length of the hanging, எவ்வளவு length hang இருக்கு? 1/3 length hang இருக்கு. 1/3 இருக்குனா என்னோட வேல்யூ இங்க என்னது? 3. yes, என்னோட வேல்யூஸ் 3 முடிஞ்சிருச்சு. கிளியரா? now
So the entire length of the rope just being slide. So just being slide. Being slide na ஆக போகுது அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்? The friction is equal to what? mg na சொல்லலாம். Right? So question என்ன கேட்டிருக்காங்க? The coefficient of friction between the rope and that what? Table கேட்டிருக்காங்க. What is the coefficient of friction formula? Is equal to 1 divided by n into 1 minus 1 by n. That's it. 1 divided by n into 1 minus 1 by n. Shortcut, simple idea பசங்களா. புரிஞ்சுக்க. Okay, this is what is shortcut பசங்களா. So புரிஞ்சுதா? So what is value? Substitute பண்ணுங்க பார்க்கலாம். 1 divided by n ஓட வேல்யூ என்னது? Denominator. Don't substitute 1 by 3 substitute பண்ணா தப்பாயிரும். You have to take, because L by n ங்கிறது என்ன? Denominator மட்டும் தான் எடுக்கணும். 3 into, right? So 1 minus 1 by 3. So என்ன கிடைச்சிரும்? So இப்போ நான் எடுத்துட்டேன் 1 by 3 into, இதை இங்க multiply பண்ணா 2 minus 1 divided by what? 3. So 3 minus 1. இல்லையா? So இப்போ ஆயிரும் 3 cancel. 3 minus 1 2. 1 by 2. So this is what is the answer is that. Clear பசங்களா? Clear? Everyone? Shortcut பசங்களா? Note பண்ணிக்கங்க shortcut. Note பண்ணிக்கங்க shortcut. Shortcut. Clear? Everyone understood, right? So இப்போ என்ன question கேட்டிருக்காங்க அப்படின்னா, so this is an idea. Clear? எப்படி friction calculate பண்றது தெரிஞ்சுதா? Yes. So next one is that already we discussed that horizontal apply பண்ற மாதிரி. Now we'll go with this. Yes, this question we'll start. What is the question is that for an arrangement as shown in figure, the tension in the string to prevent it slide down கேட்டிருக்காங்க. Tension in the string. So அப்ப நான் tension in the direction இருக்கும், mg sin theta in the direction இருக்கும் இல்லையா? So friction in the direction இருக்கும், because friction coefficient mu mg cos theta. Right? So mu mg cos theta. The tension in the string to prevent that slide down கேட்டிருக்காங்க இல்லையா? mu mg friction in the direction. சரி, இதை நான் explain பண்றேன் ஃபுல்லாவே. Okay, so எப்படி போலாம் அப்படின்னா, listen carefully. Tension in the string. The arrangement shown in figure, tension in the string நாம calculate பண்ண போறோம். Yes or no? Tension in the string. So now we'll start. See, இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன். இது என்ன சொல்லலாம்? Normal. Incline ல எடுத்துட்டேன் அப்படின்னா we'll start. இது normal force எடுத்துட்டேன். This is what is the normal force, right? mg in the direction act ஆகும், this one act downward direction, right? அப்ப நான் ரெண்டு காம்பவுண்டை ரிசால்வ் பண்ணலாம். So இது 37 னா இது 37 டிகிரி. இது என்ன சொல்லலாம்? mg cos theta. இது என்ன சொல்லலாம்? mg sin theta. Yes or no? mg sin theta. Friction in the directional act ஆகும். In the directional act ஆகும் friction. So tension is also in the directional act ஆகும், because away from the object. Tension is also away from the object. Now, if I take this relation, இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ the string, the tension when it is a prevent from the slide, prevent from the side, net force என்னவா இருக்கும்? 0 இருக்கும். மூவ் ஆகாது. prevent to slide, கீழே வரத தடுக்கிறது. அப்ப என்ன சொல்லலாம்? So mg sin theta என்ன சொல்லலாம்? Which is equal to என்ன சொல்லலாம்? The friction plus what is the tension சொல்லலாமா? Friction plus tension. ஏன்னா இது mg sin theta இந்த டைரக்ஷன்ல இருக்கு, friction plus tension இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ நான் இந்த சைடு எடுத்துட்டேன் அப்படின்னா mg sin theta minus friction இல்லையா? friction எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? The friction is equal to mu into n சொல்லலாமா? friction is equal to mu into n. நார்மல் ஃபோர்ஸ் மேல ஆக்ட் ஆயிருக்கு, mg cos theta கீழ ஆக்ட் ஆயிருக்கு. அப்ப நான் நார்மல் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம்? mu mg cos theta சொல்லலாமா? This is what mu mg cos theta. நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். mu mg cos theta, that is equal to tension. இது புரிஞ்சுதா? Tension. Everyone understood, right? பசங்களா புரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, then I can understand this one if you not understand or not. Clear? So இப்ப நான் எடுத்துட்டேன். Now mg sin theta, இங்கே mg sin theta இருக்கு, mg நான் வெளிய எடுத்துட்டேன். sin 37 degree. What is a 37 degree? So 37 ங்கிறது என்ன சொல்லலாம்? This is what 37 எடுத்துட்டேன் அப்படின்னா this is 3 4 5. sin 37 அப்படின்னா 3 by 5 minus mu ஓட வேல்யூ என்னது? What is value of mu? 0.8 எப்படி எழுதலாம்? 8 by 10 எழுதலாமா? 0.8 8 by 10 into cos 37 degree 4 by 5.
Clear? Yes or no? Any doubt up to here? Clear? Clear? Clear. Sine 37, 3 by 5, mu into 0.10. Yes. This is what S. Yes. S. Prevent. Okay. So, now I'll take. So, if I cancel, can we take it as 5 times? 25. So, 2. This is what is a 2. So, if I mg value, m value, what is value of m? M value is 1 kg. So, 1 into 10, 3 by 5 minus. So, 8, 2 8s are 16 divided by 25. Can you complete and tell me that? Complete it over tension, you can calculate the value. Can you complete and tell me that? Complete pannunga paakalam. Can you complete and tell me that? So we'll solve the next problem. Yes or no? Clear? So mudindiruchu. Can you tell me this one? Direct naam enna eduthala. Complete and tell me what is the answer for this. Anybody? Okay, take as homework. Okay, next one will start. Yes, very important thing, pushing and pulling. This is very important idea. Pushing and pulling எப்படி தெரிஞ்சுக்கலாம். புஷ் பண்ணும்போது அதிக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமா இல்ல புல் பண்ணும்போது அதிக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமாங்கறத பார்க்கலாம். So I'm taking this is first case is a pulling. First case is pulling. Next case எடுத்துட்டேன் pushing எடுத்துட்டேன். Pulling அப்படினா object is move towards me. Pulling சொல்லும்போது object move away from me. That's it. Yes or no? நான் என்ன பண்றேன் அப்படினா just pull பண்றேன். Yes. So இப்போ friction எடுத்துட்டேன் அப்படினா என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்னு பார்க்கலாம். இது F ன்னு எடுத்துட்டேன் அப்படினா இது தீட்டா. இது F ங்கிறது என்ன சொல்லலாம்? F cos theta ன்னு சொல்லலாமா? This is what is F sin theta ன்னு சொல்லலாம். இல்லையா? This is what is F sin theta. Normal force will act upward direction, mg will act downward direction. Clear? இப்போ acceleration எந்த directionல இருக்கும்? Because if it is acceleration in this direction, friction எந்த directionல இருக்கும்? Opposite directionல இருக்கும். Yes or no? So this is idea, initial point of the problem. Yes. So இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? See இங்க பாருங்க along the direction of acceleration. F cos theta along the direction of acceleration இருக்கனால F cos theta then friction force opposite direction minus F is equal to what? Mass into acceleration. இல்லையா? Mass into acceleration. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? F ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். friction ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். Yes or no? friction ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? The friction is equal to mu into n. அப்படினா இந்த ஆப்ஜெக்ட் மேல ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சீங்கன்னு வெச்சுக்குவேன். நார்மல் ஃபோர்ஸ் upward direction இருக்கு. F sin theta is downward direction. mg எந்த டைரக்ஷன்ல இருக்கு? downward directionல இருக்கு. Yes or no? நார்மல் ஃபோர்ஸ் எனக்கு வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Normal is equal to F sin theta plus what is it? mg. F sin theta plus mg. So நான் இங்க எடுத்துக்கலாமா? So now tell me that. What will happen is F sin theta plus mg. So இங்க நார்மலா அப்ளை பண்ணா அப்படினா mu into F sin theta plus mg. F sin theta plus mg. So நான் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். What you will get? So இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது F cos theta minus mu F sin theta plus what? mg mu. So this is what is the mass into acceleration. Clear? Everyone understood, right? So I'll solve only pushing, then you can pulling, just you can solve the pushing. Okay. So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா நம்ம உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Because இங்க பாருங்க இது F cos theta F sin theta. இப்போ F ஓட வேல்யூ நாம கால்குலேட் பண்ணனும். We have to calculate F value. F ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்றேன். So இது என்ன சொல்லலாம்? F cos theta mu F sin theta plus what? Mu into mg ன்னு சொல்லலாமா? This is what is mg, கரெக்ட்டா? m into a. mg is equal to m into a. இப்போ எனக்கு இத நான் இந்த சைடு கொண்டு வரேன். கிளியரா? இப்போ வரைக்கும் understood, right? Now what I'm going to do, listen carefully. Because எனக்கு acceleration வேணும் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. acceleration or else I'm going to calculate the force value நான் கால்குலேட் பண்றேன். இத நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். So m a minus g, okay, a minus mu g. So இங்க என்னவா இருக்கும்? F cos theta minus mu sin theta ன்னு சொல்லலாமா? mu sin theta. இப்போ F ஓட வேல்யூ வேணும் அப்படினா F is equal to what? F is equal to m into
A mu g divided by what? Cos theta minus mu sin theta. So this is what is the applied force. So understood, right? Every applied force calculate panna sollalam terinjudha. So this is what is applied force. This must be known clearly. So write down this one up to here. Just I'll drink some water. Okay, clear everyone? Yes. So mathi எழுதிட்டேன். So wait for. This is what pushing, because pushing solamode is moving. Push பண்ணும்போது object move away from me. So இது என்னது pushing. So this is what's pulling. மாத்தி. So what is the pulling force or pushing force or value என்ன சொல்லலாம்? M into A minus mu g divided by cos theta minus mu sin theta சொல்லிட்டோம். This is what is that pushing force. Pushing. This is condition for what is the pushing. இதே pulling நான் எடுத்துட்டேன், I am going to calculate the pulling value. Listen, pulling நான் எடுத்துட்டேன் அப்படின்னா object is towards me, move towards. நான் இப்படி இழுக்கும்போது even கதவை நான் தள்ளுறேன், pull பண்றேன் அப்படின்னா it move towards me. Pull பண்ணும்போது it's towards me. So அப்படின்னா பக்கம் வரும் எனக்கு. Push சொல்லும்போது it is away from the object, pull பண்ணும்போது என்ன ஆகும்? It's towards me. இப்போ pull பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். So I'm going to take it as a pulling. So this is what is that, நான் எடுத்துட்டேன் F. So இந்த டைரக்ஷன்ல நான் pull பண்றேன் இல்லையா? So இதை நான் எடுத்துட்டேன், this is theta. இது F நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது F cos theta. இது என்ன சொல்லலாம்? F sin theta. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, this case very very important. இந்த மாதிரி கேஸ் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. So normal force எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? Upward direction. mg எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? Downward direction. Friction will act in this direction. Right? So இப்ப normal force எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க பாருங்க, normal force n upward, f sin theta upward இருக்கு. So we can say it is that n plus f sin theta that is equal to downward force என்னவா இருக்கும்? mg. அப்படினா normal forceங்கிறது என்ன சொல்லலாம்? mg minus f sin theta. mg minus f sin theta. இல்லையா? mg minus f sin theta. Clear? Now I am applying that. இப்போ acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கலாம். Along the direction of acceleration is positive, right? So எப்படி represent பண்ணலாம் அப்படினா f cos theta minus the friction is equal to what? m into a ன்னு சொல்லலாமா? This is what is the equation of motion. f cos theta minus friction. ஏனா இது f cos theta இந்த டைரக்ஷன்ல இருக்கு, acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கு, friction opposite directionல இருக்கு. So we can take it as f cos theta. Friction எப்படி define பண்ணலாம்? mu into normal force இல்லையா? mg minus f sin theta is equal to what? m into a. Clear? m into a. Now so இப்ப நான் rearrange பண்றேன், f cos theta minus mu mg, இது என்ன ஆயிரும்? minus into minus plus ஆயிருமா? mu f sin theta is equal to ma. So நான் இந்த சைடு நான் கொண்டு வரேன், I am going to change this equation இல்லையா? So இது இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன சொல்லலாம்? f cos theta நான் எடுத்துட்டேன் வெளியே, f வெளியே எடுத்துட்டேன், plus what? mu sin theta is equal to what? mass into acceleration. இது என்ன ஆயிரும்? plus mu mg ன்னு சொல்லலாமா? அப்ப நான் f ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? m into a minus plus mu mg, இது என்ன சொல்லலாம்? cos theta plus what? mu sin theta.
clear ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு cos theta plus sin theta. So this is what is the case is that pulling case. This is pulling நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க. If I take it as a pushing, yes it is a pushing நான் எடுத்துட்டேன். Now சரி இது மைனஸ் இல்லையா, this if you minus inside, இது மைனஸ், so இது பிளஸ், இது பிளஸ். yes or no? see இங்க பாருங்க m a plus mu g இல்லையா, இது pushing சொல்லும்போது m into a plus mu g. so நாம கம்பேரிசன் பண்ணலாம். இங்க பாருங்க denominator cos theta minus mu sin theta. so ரெண்டுமே சேம் தான். இங்க பாருங்க இது pushing சொல்லும்போது f is equal to ma plus mu mg divided by cos theta minus mu sin theta. so this is what is a pushing case. so this is what is a pulling case. this is what is a pushing case. இங்க பாருங்க pulling case னு எடுத்துட்டேன் அப்படினா denominator ஹையா இருக்கு because add பண்றேன். pushing case ல denominator கம்மியா இருக்கு மைனஸ். அப்படினா denominator கம்மியா இருந்துச்சுனா இது என்னவா இருக்கும்? சோ denominator அதிகமா இருந்துச்சுனா இது என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும் force. அப்படினா புஷ் பண்ணும்போது இங்க பாருங்க இந்த புஷிங் கேஸ்ல என்ன denominator கம்மியா இருக்கு, f ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். சோ இங்க பாருங்க m plus mu mg, இது என்னது m a plus mu mg, ரெண்டு சேம் தான் நியூமரேட்டர். denominator பொறுத்து தான் என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் அதிகமா கம்மியான்னு சொல்லலாம். அப்படினா இங்க பாருங்க denominator அதிகமா இருக்கு, so that pulling என்னவா இருக்கும்? கம்மியா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா போதும். so f pulling is less than what? இது பாருங்க இத புஷ் பண்றதுக்கு என்ன ஆகணும்? because denominator கம்மியா இருக்கு, that f ஓட வேல்யூ அதிகமா இருக்கும். so this is what is a pushing. அப்படினா புல் பண்றது ஈஸியா இருக்குமா, புஷ் பண்றது ஈஸியா இருக்குமா? அப்படினா we can புல் பண்றது ரொம்ப ஈஸியா புல் பண்ணிடலாம் instead of pushing. so புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? புஷ் பண்ணும்போது friction வேல்யூ அதிகமாகும், friction வேல்யூ அதிகமாகும் இல்லையா? friction வேல்யூ அதிகமாச்சு அப்படினா friction அதிகமாச்சு சொல்லும்போது applied force என்ன பண்ணணும்? அதிக பண்ணணும். pulling சொல்லும்போது friction வேல்யூ கம்மியாகும். so what is it? that f value, applied force value கம்மியாகும். so this very important thing, pushing is very hard than the pulling. yes or no? clear? so this is very important. next it is angle of repose. very important thing. angle of repose ங்கிறது என்னன்னு பாருங்க, listen carefully. angle of repose ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, I'm going to take this one, I'll use NCERT. now listen, angle of repose ங்கிறது என்ன அப்படினா, இந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன். listen carefully. இது கீழ விழுந்துச்சுனா ஒண்ணு. so இந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன். இந்த ஆப்ஜெக்ட்ட இங்க பாருங்க இந்த பென் எது மேல வச்சிருக்கேன் அப்படினா, just I placed on the bookல place பண்ணிட்டேன். இத நான் கீழ விழுக வைக்கணும். எப்படி விழுக வைக்கலாம்? நாங்க பாருங்க நான் I'm not applying any force. so நான் இத டச் பண்ணாம கீழ விழுக வைக்கணும். எப்படி விழுக வைக்கலாம்? so நான் என்ன பண்றேன் அப்படினா, I'm going to make the angle. இங்க பாருங்க small angle, நான் horizontal கூட ஒரு makes an angle small angle. இப்போ நான் இங்க வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்? இத மேல சைடு ஒரு சைடு மேல தூக்குறேன். என்ன ஒரு சர்டன் ஆங்கிள் என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் கீழ விழுந்துரும். so அந்த சர்டன் ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம்? angle of repose னு சொல்லலாம். the minimum angle the object will slide down. yes or no? minimum incline angle object is placed in an incline, fall down. so அதுதான் என்ன சொல்லலாம்? we can say it is what is it? we can say நாம என்ன சொல்லலாம்? this angle of repose னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். angle of repose ங்கிறது பாருங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன். this is what is theta னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க, theta. so இப்போ நான் angle of repose ங்கிறது alpha னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க. this is what alpha ங்கிறது angle of repose, angle of repose. see இந்த தீட்டாங்கிறது என்ன சொல்லலாம்? inclined angle எடுத்துட்டேன், inclined angle. தீட்டாங்கிறது என்ன angle எடுத்துட்டேன்? inclined angle. listen carefully, புரிஞ்சுக்கங்க பசங்களா, புரிஞ்சவன் பிஸ்தா, இல்ல அப்படினா you have to face the problem in this idea. so தீட்டாங்கிறது என்ன சொல்லலாம்? angle of repose. சரி, ஆல்பாங்கிறது angle of repose, தீட்டாங்கிறது angle of inclination நான் சொல்லலாம். right? now understand this one. angle of inclination is greater than the theta. angle of inclination is greater than the theta. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இந்த இடத்துல ஃபால் ஆகுதுன்னா இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு வெச்சுக்குவேன். 30 டிகிரியை விட இன்க்ளைன் ஆங்கிள் கம்மியா இருந்துச்சுன்னு வெச்சுக்குவேன். இங்க பாருங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கீழே வரணும் அப்படின்னா ஆங்கிள் 30 டிகிரி இருந்துச்சான்னா கீழே வரும்னு வெச்சுக்குவேன். பட் ஆங்கிள் 20 டிகிரியா இருந்தா கீழே வருமா? வராது. தட் இஸ் a condition is that. if alpha is greater than theta அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். சேம் ஐடியா தான். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இங்க என்னது? theta நான் எடுத்துட்டேன், alpha and theta. alpha angle of repose less than எடுத்துட்டேன் அப்படின்னா less than theta வா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மூவ் ஆகும். yes or no? this must be know clearly. so this is very important idea, you must know clearly. the angle of repose is greater than the inclined angle அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது.
angle of repose less than the angle இருந்துச்சு அப்படின்னா inclination angle இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஆல்பா angle of repose 60 டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. angle of repose is 60 டிகிரி. இப்ப தீட்டா என்ன எடுத்துட்டேன், 30 டிகிரியா இருந்தா மூவ் ஆகுமா? இங்க பாருங்க. so this alpha இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆங்கிள் 60 டிகிரியா இருந்தா தான் மூவ் ஆகும். பட் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கு, 30 டிகிரியா இருந்தா என்ன ஆகாது, மூவ் ஆகாது. இது என்னவா இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும். இப்ப ஆல்பா சேம் 60 டிகிரி, இப்ப தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரியா இருந்தா ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஆல்பா 60 டிகிரி, தீட்டாவோட வேல்யூ எக்ஸாக்ட் 60 டிகிரியா இருந்தா மூவ் ஆகாது, ரெஸ்ட்ல தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன், இட் இஸ் a rest. ஆல்பா 60 டிகிரி, பட் தீட்டாங்கிறது more than that, so 70 டிகிரியா இருந்தா என்ன ஆகும், it will move. இது புரிஞ்சுதா? so this very important thing have to know clear. அப்படினா angle of repose, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படினா angle of inclination is always greater than what is it, angle of repose. That's very important, you must know clearly. Yes or no? so this very important idea you must know clearly. Motion, move. so இத எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படினா angle of repose எப்படி, angle of theta நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, listen, இப்ப மூவ் ஆகுது அப்படினா if it's try to move ன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், greater than or sorry less than or equal to theta சொல்லலாம். it is try to move. alpha which is less than or equal to theta அப்படினா it is try to move. என்ன motion சொல்லலாம், impending motion சொல்லலாம். so try to move. அப்ப நாங்க பாருங்க, நான் இப்ப angle of repose எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ இது நான் நார்மலா எடுத்துட்டேன். இப்ப நான் angle of repose நான் கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இந்த angle of repose, angle of friction பார்த்தோம். angle of friction க்கு எதுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ், நார்மலுக்கும் ஃபிரிக்ஷனுக்கு இடையில இருக்க தீட்டா, அதாவது ரிசல்டன்ட் வேல்யூக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் தீட்டா. சேம் ஐடியா தான் இங்கே எடுக்க போறேன். திஸ் இஸ் வாட் இஸ் நார்மல். இப்போ மேல அதாவது கீழே வர்றதை தடுக்கிறது தான் என்ன சொல்லலாம், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இதுல என்ன சொல்லலாம், திஸ் இஸ் we can say resultant force இந்த டைரக்ஷன்ல இருக்குமா, இதுதான் resultant force. ஸோ தனியா எழுதுறேன், listen carefully. ஓகே, ஸோ I'll write, yes, இங்க நான் எழுதுறேன். என்னது, நார்மல் ஃபோர்ஸ் இங்க இருக்கு, நார்மல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. this is what is the resultant value. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், r ஓட வேல்யூ. ஸோ இது தீட்டான்னு எடுத்துட்டேன், listen carefully. ஸோ தனியா எழுதுறேன் பாருங்க, now we'll understand. இது நார்மல், இது ஃபிரிக்ஷன், ரிசல்டன்ட் வேல்யூ இஸ் திஸ். கிளியர்? சோ இந்த ஆங்கிள் என்ன இருக்கு, இட் இஸ் a minimum angle. so theta is equal to angle of repose னு எடுத்துட்டேன். so that is equal to angle of repose. இந்த ஆங்கிள் தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்ப நான் இங்க பாருங்க, இது தீட்டான்னு எடுத்துட்டேன். so this is theta, இது தீட்டா இல்லையா? now so இது தீட்டான்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. now it is understand this one. இத நான் இங்க எடுத்துட்டேன். இது என்னவா இருக்கும், தீட்டாவா இருக்கும். ஏன்னா இது தீட்டானா இது தீட்டா. இது என்னவா இருக்கும், 90 minus theta. இது தீட்டானா இது 90 minus theta. இது என்னவா இருக்கும், தீட்டா. clear? so this is what is a 90 minus theta. clear everyone? ஏன்னா அங்க பாருங்க, இதுக்கும் இதுக்கும் 90 degree. okay, so this must be know clearly. அப்ப நான் tan thetaங்கிறது என்ன சொல்லலாம், because tan theta, so இது அப்படியே replace பண்ணா ஆப்போசிட் வந்துருமா. so tan theta is equal to f divided by n. so f ஓட வேல்யூ mu n divided by n. so இங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, tan theta is equal to இங்கேயும் mu தான். so angle of repose என்ன சொல்லலாம், is equal to the coefficient of friction. angle of repose equal to coefficient of friction. இது புரிஞ்சுதா? angle of friction நாலும் tan theta is equal to mu s தான். angle of repose நாலும் tan theta is equal to என்ன சொல்லலாம், mu s தான். clear everyone understood it? tan theta தெரிஞ்சிச்சுனா friction உங்களால கால்குலேட் பண்ண முடியும். tan theta தெரிஞ்சிச்சுனா friction உங்களால கால்குலேட் பண்ண முடியும். so angle of repose எப்படி கால்குலேட் பண்ணலாம், angle of repose எப்படி டிஃபைன் பண்ணலாம், the tan theta is equal to what, mu s. so டைரக்ட்டா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். clear everyone understood right? clear பசங்களா? so புரிஞ்சுச்சு அப்படினா thumbs up தட்டி விடுங்க பசங்களா, so I can get so much of interest to teach you. clear? so next one is that. so இப்ப question பாருங்க, when we start increasing the angle of inclination from 0 onwards, the angle at which blocks start moving is called angle of repose. yes, it is angle of repose நாம பார்த்தோம். so at certain point என்ன ஆகும், object will start move. அதுதான் என்ன சொல்லலாம், angle of repose னு சொல்லலாம். clear? now இப்ப ரெண்டு கேஸ் எடுத்துட்டேன், alpha which is less than, இங்க பாருங்க, angle of repose. so tan alpha
is equal to mu ன்னு எடுத்துட்டு tan alpha is equal to mu s இல்லையா? இப்போ tan alpha which is greater than what is it? theta ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. alpha is greater than theta. சரி, alpha is less than theta. என்ன ஆகும்? object will fall down. அப்படினா மூவ் ஆகும். இப்போ மூவ் ஆகும் இல்லையா? alpha is less than theta எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. object என்ன ஆகும்? கீழ மூவ் ஆகும். object is moves downward direction. இல்லையா? object moves downward direction. அப்படினா என்ன நடக்கும்? சோ இங்க பாருங்க, in this case நான் எடுத்துட்டேன் alpha is less than theta ன்னு எடுத்துட்டேன். so what will happen this? so இங்க mg கீழ ஆக்ட் ஆகும். இப்போ ரிசால்வ் பண்ண போறேன். listen everyone, பசங்களா புரிஞ்சுக்கங்க. so தயவு செய்து புரிஞ்சுக்கங்க பசங்களா. very very important question. இதுல இருந்தா உங்களுக்கு क्वेश्चनே வர போகுது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. so this is very important பசங்களா. inclinationல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். listen carefully. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? what I am going to take, listen carefully. so this is very important idea. now what I am going to do, so first case is that alpha is less than theta ன்னு எடுத்துட்டேன். alpha or else first case எடுத்துட்டேன். alpha அப்படினா angle of repose is greater than theta. என்னவா இருக்கும்? object restல இருக்கும் இல்லையா? object restல இருக்கும். so can we do this one? equilibrium நான் பண்றேன். this is what is it? நான் இதோட வேல்யூ என்ன எடுத்து theta ன்னு எடுத்துட்டேன். ரைட்? object restல இருக்கும் அப்படினா ரிசால்வ் பண்ணலாமா? இது என்னவா இருக்கும்? mg இருக்கும். so இத ரிசால்வ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்க mg இது theta அப்படினா என்ன சொல்லலாம்? mg cos theta. இது என்ன சொல்லலாம்? mg sin theta இல்லையா? so friction force எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் friction. clear? normal force எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? this is what is a normal force. clear? everyone understood, right? normal force will act upward direction. now so we can say it is a friction ங்கிறது என்ன சொல்லலாம்? mu into n ன்னு சொல்லலாம். mu into n ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? mg cos theta. mu ஓட வேல்யூ mg cos theta. அப்படினா ரெஸ்ட்ல இருக்க அப்படினா mg sin theta that must be equal to what? mu mg cos theta. அப்படினா mg cancel, tan theta ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். this is what is it? mu. இப்போதான் நாம கால்குலேட் பண்ணோம். so mu is equal to, so டைரக்டாவே கால்குலேட் பண்ணோம். this is what is it? relation. yes or no? it is a rest நான் எடுத்துட்டேன். it is an equilibrium. புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் கேஸ் எடுத்துட்டேன். just I am taking second case is that alpha which is less than theta எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. alpha is less than theta. இப்போ என்ன ஆகும்? மூவ் ஆகும். this is what is it? it will move. alpha which is less than theta அப்படினா என்னது? angle of repose கம்மியா இருக்கும். எதை விட? theta விட. அப்படினா theta விட கம்மியா இருந்துச்சு அப்படினா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். this is what is theta. இது நான் எடுத்துட்டேன் m ன்னு எடுத்துட்டேன். so weight எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? what is the direction of weight? so this direction mg எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? because நான் ரிசால்வ் பண்ணேன் அப்படினா இது mg, இது what? mg cos theta. இது என்ன சொல்லலாம்? mg sin theta. this is what? normal force இந்த டைரக்ஷன்ல இருக்கும். the friction force will act in this direction, right? now இப்ப இடத்துல நான் என்ன சொல்லலாம் அப்படினா, so because of angle அதிகமா இருக்கனால இது என்ன ஆகும்? ஸ்லைட் டவுன் ஆகும் இல்லையா? it slide is down. இங்க பாருங்க ஒரு certain angle. இப்போ நான் எடுத்துட்டேன். so இந்த angle என்ன ஆகாது? கீழ வராது. ஒரு certain point என்ன ஆகும்? கீழ வந்துரும். இந்த angle தான் நான் எடுத்திருக்க angle. இதுதான் theta. அப்படினா இந்த angle இருக்கும்போது என்ன ஆகும்? object will fall down. அப்படினா கீழ accelerate ஆகும் இல்லையா? அப்படினா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? mg along the direction of acceleration positive. so mg sin theta is a positive minus friction is negative is equal to what? mass into acceleration. இது புரிஞ்சுதா? so தயவு செய்து இத புரிஞ்சுக்க பசங்களா புரிஞ்சுக்கடா பசங்களா, தெரிஞ்சுக்கடா பசங்களா, விட்டுறாதீங்க பசங்களா. yes or no? this is very important idea, you must know clearly. yes or no? so இப்போ நான் எடுத்துட்டேன் mg sin theta minus what? friction force. friction எப்படி டிஃபைன் பண்ணலாம்? mu. normal force என்னது? n cos theta, mg cos theta. this is what is the ma. அப்படினா acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம்? acceleration is equal to g sin theta minus mu g cos theta. this is what is it? acceleration. இது புரிஞ்சுதா? so when it is a moving downward direction, what is the acceleration of the object? so g sin theta, yes, g sin theta minus mu g cos theta is equal to a. if there is no friction என்ன மட்டும் தான் இருக்கும்? g sin theta மட்டும் தான் இருக்கும். if there is no friction, g sin theta மட்டும் தான் இருக்கும். clear பசங்களா புரிஞ்சுதா? it is moving downward direction. this is what is a downward direction. can we calculate upward direction accelerate? calculate பண்ணலாமா? upward direction acceleration same. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா it is a moving upward direction. இது நான் எடுத்துட்டேன். this is theta நான் எடுத்துட்டேன். this is what is theta. இப்போ நான் என்ன பண்றேன்? I am applying the force upward direction so that object என்ன இருக்கு? மூவ் ஆயிட்டு இருக்கு. மேல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. so இங்க object நான் எடுத்துட்டேன். object of mass m. so I am applying the force. இந்த force apply பண்றேன். okay,
இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், இதனால என்ன இருக்கும், இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால ஆப்ஜெக்ட் மேல மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். mg sin theta இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். ஸோ mg sin theta friction force will act downward direction. நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், f இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கிளியரா, f இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஆக்ஸலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல ஆக்ஸலரேஷன் இருக்கும். Can we write the equation? See here, I am writing the equation. Along the direction of force, acceleration is positive. So which mean that எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், f இது ரெண்டும் என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். மைனஸ் என்ன சொல்லலாம், mg sin theta friction forceங்கிறது என்ன சொல்லலாம், பிளஸ் mu mg cos theta is equal to ma. So this very important, you must know clearly. So இதை நோட் பண்ணிக்கங்க பசங்களா. So this very important idea while moving upward direction. Clear? Clear பசங்களா? Understood, right? Everyone? பசங்களா புரிஞ்சுதா பசங்களா? Dharani, understood, right? Okay, we'll start the problem based on this. Now tell me that. Answer, can you answer this one? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Can you tell me that? பசங்களா யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பசங்களா, குட்டி பசங்களா, ஹார் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் அப்படி சொன்னா ஆன்சர் பண்ணுவீங்களா? ஃபியூச்சர் டாக்டர்ஸ், can you answer this question? Can you answer this question? Future doctors. Listen, ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, 1000 பேரை கொண்டாதான் அற வைத்தியன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ட்ரைனிங் முடிகிற பேர் 1000 பேர்த்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி முடிச்சிருவோமா? பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி முடிச்சிருவோமா? Is it meaning that? இப்பவே ரெடி ஆயிட்டேன். ஸோ ஒன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் ஆகிட்டாங்கன்னா போதும், ஸோ நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணா போதும், ஒயிட் கோட் மாட்டிட்டு எழுதிட வேண்டியதா, விக்கு அப்படியே வட்டமா போட்டு ஸோ அதை எழுதிட வேண்டியதான், என்னது பிரிஸ்கிரிப்ஷன் இல்லையா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஆசை இருக்கும், நாமளும் டாக்டர் ஆகிட்டோம்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒன்ஸ் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அனாட்டமி புக்கை பார்த்தாவே எவ்வளோ பெரிய அனாட்டமி புக்காக இருக்கும், பெரிய தலகாணி மாதிரி வச்சு தூங்கலாம். ஹவ் யூ சீன் த அனாட்டமி புக்? அனாட்டமி புக்கை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாக்டரோட அனாட்டமி புக்கை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அனாட்டமி அண்ட் பயோமாலிகுல்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு ஸ்பெஷலாக பயோமாலிகுல்ஸ் இருக்கும் பசங்களா. ஸோ இப்போ இருந்தே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பயாலஜி பயோமாலிகுல ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா அதுதான் வர்ஸ்ட், அப்படியே வியர்ட் சப்ஜெக்டா போகும், அப்படியே டல்லா போகும் பயோமாலிகுல்ஸ். பட் யூ வில் மெடிசனை பற்றி தான் படிப்பீங்க. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸோ இஃப் யூ சீன் தட், தயவு செய்து இப்போ நீங்க பார்க்கலாம், யாரெல்லாம் அனாட்டமி புக்கை பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் அனாட்டமி புக்கை பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐ சீன் த அனாட்டமி புக். என்னென்ன டாக்டர்ல என்னென்ன புக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? எனிபடி? டாக்டர்ல புக் பார்த்துருக்கீங்களா? டாக்டரோட புக்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட புக். ஸோ எல்லாமே பெருசாக தான் இருக்கும், பெத புக்ஸ். ஆனால் எப்படி நீங்கள்லாம் ஸோ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுப்பீங்க. பிகாஸ் இஃப் யூ ஆர் குட் டாக்டர், இஃப் யூ ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாத்தையும் மைண்டில் வச்சுப்பீங்க இல்லையா? யூ ஆர் அ கிரேட் ஒன்ஸ் இப்போ கிராக் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, கொஸ்டின் பாருங்க. A body is placed on the inclined place and has to push to down in that order to make the move. The angle made by the normal with the vertical angle made by the normal இல்லையா? push down in order to move. in order to move அப்படின்னா in order to move என்னவா இருக்கணும்? so angle of repose less than what? theta-வா இருக்கணும். angle of repose இல்லையா? so the angle made by the normal reaction with that what? vertical. angle made by the normal reaction with the vertical இல்லையா? angle made by the normal reaction with the vertical அப்படின்னா இது theta. this is what is the angle of repose இல்லையா? இது angle of what is இதோட inclination. இதோட inclination என்னவா இருக்கணும்? is always greater than what is theta-வா இருக்கணும் இல்லையா? so theta is greater than alpha-வா இருக்கணும். angle of repose எதை விட கம்மியா இருக்கணும்? மூவ் ஆகணும் அப்படின்னா incline விட கம்மியா இருக்கணும். so options பாருங்க, the theta-வோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. theta is more than what is the angle of friction or else angle of repose. so more than angle of friction and angle of repose. clear? Question next one. Yes, very important question பசங்களா. இது question very important.
தயவு செய்து புரிஞ்சுக்கடாடா புரிஞ்சுக்கடாடா புரிஞ்சுக்கங்கடா. எஸ், what is the question is that? Clear? Question பாருங்க. A block, so block of mass m is placed on a surface with a vertical cross section given by கொடுத்துட்டாங்க y is equal to x cube 6 னு கொடுத்துட்டாங்க divided by 6. x cube by 6 ங்கிறது என்ன சொல்லலாம்? This is what x cube by 6. What do you mean the x cube by 6? x cube by 6 னா எப்படி இருக்கும்? This is what graph நான் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். Listen, I'm drawing the graph. ஏன்னா இதுல இருந்து தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். So x cube by 6 அப்படின்னா it's like எந்த மாதிரி தான் இருக்கும்? It's like a parabola, but இந்த மாதிரி இருக்கும். So more sloper. இப்படி இருக்கும். Yes or no? See here, இதுதான் என்ன சொல்லலாம்? Y is equal to, I'm writing that y is equal to x cube by 6 னு எடுத்துட்டேன். Y is equal to x cube by 6. Now if the coefficient of friction, இதோட coefficient, இந்த surface ஓட coefficient of friction என்ன கொடுத்துட்டாங்க? 0.5 கொடுத்துட்டாங்க. The maximum height above the ground at which block can place அப்படின்னு கேட்டிருக்காங்க. See here, நான் ஒரு certain heightல வைக்கிறேன். So இன்னும் கொஞ்சம் நாம கிளியரா வரைஞ்சுக்கலாம். So that you will understand clearly. இப்படி நான் எடுத்துட்டேன். இப்படி எடுத்துட்டேன். எஸ் ஆனோ. ஸோ நான் என்ன பண்ணணும்? I have to break. இங்க பாருங்க, நான் ஒரு certain பாயிண்ட்ல லிசன், இப்போ நான் இங்க எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கு. இப்போ பிளேஸ் பண்ணேன்னு வச்சுப்பேன், ஆப்ஜெக்ட் கீழே விழுகாது. ஸோ இங்க நான் பிளேஸ் பண்ணேன்னு வச்சுக்கணும், ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துரும் இல்லையா? அப்படின்னா ஆங்கிள் அதிகமாக அதிகமாக ஆப்ஜெக்ட் கீழே விழுகிறது என்ன ஆயிட்டு இருக்கும்? ஸோ பாசிபிள் அதிகமா இருக்கு இல்லையா? அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு மேக்ஸிமம் ஆங்கிள் இங்க ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கேன். இந்த ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I'm drawing the tangential. So I'm drawing what is a tangential line. நான் வரையறேன். I'm drawing what? Tangential line. So இந்த tangential line-க்கு நான் எடுத்துட்டேன். இது tangential line. இப்போ above this theta என்ன ஆகும்? Object will fall down. அப்படின்னா நான் எடுத்துட்டேன். So this is my theta. இந்த தீட்டாவுக்கு மேல போர்ஷன் என்ன ஆகும்? இங்க பாருங்க, இந்த இடத்துல எடுத்துட்டேன்னு வச்சுக்க, தீட்டா இப்படி வந்துடும். தீட்டாவோட வேல்யூ, ஸோ இது தீட்டா 1, இது என்ன சொல்லலாம்? தீட்டா 2. ஸோ தீட்டா 1 is less than what? தீட்டா 2. அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகாது. இதுக்கு மேல போர்ஷன்ல என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகும்னு எடுத்துட்டேன். எஸ் ஆர் நோ? ஆங்கிளை பேஸ் பண்ணி. இப்போ क्वेश्चन நான் என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படின்னா, now understand this one clearly. So what is that height நான் கால்குலேட் பண்ணனும். அதாவது இந்த ஹைட் நான் இந்த ஆங்கிள் தீட்டா எடுத்துட்டேன். ஸோ எவ்வளவு ஆங்கிள் இருந்தா இந்த ஹைட், அதாவது மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட் போகலாம். ஸோ அந்த ஹைட்டுக்கு மேல போச்சுன்னா ஆப்ஜெக்ட் வில் ஃபால் டவுன். அது கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபால் ஆகாது. அப்படின்னா we are going to calculate that exact angle, exact height எவ்வளவு இருந்துச்சுன்னா எவ்வளவு வரைக்கும் நாம மேல போகலாம் அப்படிங்கறத கொஸ்டின். எஸ் சார், இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் a 2-dimensional. இது எக்ஸ், இது ஒய் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், எக்ஸ் காமா ஒய். எஸ் ஆனோ? இங்க பாருங்க, இந்த ஹைட்டை சஸ்பெண்டட் ஆயிருக்க ஆங்கிள் என்ன சொல்லலாம்? தீட்டான்னு சொல்லலாமா? இந்த ஹைட்டை சஸ்பெண்டட் ஆயிருக்க ஆங்கிள் தீட்டா. ஸோ இங்க பாருங்க, இது ஹச், இது என்ன சொல்லலாம்? எக்ஸ்ன்னு சொல்லலாமா? திஸ் why I'm taking எக்ஸ். கிளியரா? அப்படின்னா இது எக்ஸ், எக்ஸ் கமா ஹச்னு சொல்லலாமா? எக்ஸ் கமா ஹச்னு சொல்லலாமா? ஒன்ஸ் எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைச்சிடும்? ஹச்சோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். எஸ் ஆர் கிடைக்கும். இப்போ ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் இது எக்ஸ், இது ஹைட் இல்லையா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணா யூ வில் கெட் தி வேல்யூ. எஸ் ஆர் இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சா கால்குலேட் பண்ணலாம். ஸோ tan theta is equal to, we know that. அப்படின்னா slide down, we already know that tan theta is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஃபிரிக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன், நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எவ்வளவு கொடுத்தாங்க? 0.5 னு கொடுத்துட்டாங்க இல்லையா? So I'm substituting the theta is equal to, tan theta is equal to என்ன சொல்லிட்டாங்க? 1/5 இல்லையா? 1/2. tan theta is equal to 1/2 னு கொடுத்துட்டாங்க. tan theta is equal to 1/2 னு கொடுத்துட்டாங்க. கிளியர்? 1 வருது. இதுல theta கால்குலேட் பண்ணலாமா? So which tan thetaங்கிறது என்ன சொல்லலாம்? tan theta is equal to what? Slope dy by dx. slope னு சொல்லலாமா? tan theta is equal to slope னு சொல்லலாமா? அப்ப நான் ஸ்லோப்ங்கிறது என்ன சொல்லலாம்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். I'm differentiating this. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். dy by dx, x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ற 3x² divided by 6. இப்போ கேன்சல் பண்ணா 2. So x² by 2. அப்படின்னா tan theta is equal to slope இல்லையா? x² by 2. So இங்க tan theta already calculate பண்ணிட்டேன், x² by 2. இந்த 2 cancel. So x² is equal to what? 1. அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்?
plus or minus 1, but in the height தான் வேணும் plus 1 எடுத்துட்டேன். x ஓட value plus 1 அப்படின்னா இதில் substitute பண்ணுங்க பார்க்கலாம். So y is equal to 1 by 6. So what is the answer? Is that 1 by 6 is the answer. Clear பசங்களா? Clear, everyone understood it? Clear? So this is block is at rest. Find the net interaction force acting on the inclined plane. Interaction, net interaction force. That is contact force da calculate panna solran. Already we know that net interaction force engiradhu enna sollalam, idu normal force, idu friction force, idu resultant force. Net interaction force engiradhu enna sollalam, R is equal to root under n square plus f square. So enna kedachirum. So this n veliya eduthuta appadina mu square plus 1. Clear? So this is the idea, you must know clearly. So next one is that. So can you do this one? In the previous question, the block is moving, then find the net interaction force exerted by the inclined plane. Net interaction force exerted by the inclined plane, the coefficient of friction nama calculate pannom. Net interaction force, the resultant force da nama calculate pannom. Net interaction force. Same. Ipo move ஆகும்போது என்ன ஆகும்? Friction in the direction act ஆகும் இல்லையா? So it is a moving downward direction. So if it is moving downward direction, net interaction force, it is not an acceleration. It is a net interaction force. Net contact force da interaction force. If a normal force in the direction act agum, friction force in the direction act agum, resultant force in the direction act agum, right? Resultant force in the direction act agum. If a normal force oda value enna sollalam, mg cos theta. If a resultant force enna sollalam, R is equal to root under n square plus what? Friction force, right? So n square engiradhu enna sollalam, rendu edathila eduthiten. So this is what is a mu square plus 1 into what? N engiradhu enna sollalam, mg cos theta 1 plus mu square. So this is what is a resultant force. Clear ah purinjukka? Not a acceleration. Option kuduthirkalam, option irukkalam pasangala. There is an option enna apna acceleration which solve pannirkalam, but this is not acceleration. This is what is the interaction nama solve pananum. Yes or no? It is an interaction. So this must be known clearly. Next one is that. Next question paranga paakala. Yes, the find the value of the friction. This block is moving with a constant speed. Constant speed ne enartham? Speed is constant. There is no resultant force. Illaya? There is no resultant force. Net force is equal to 0. Appadina net force equal to 0 na anga paarenga resultant force. It is moving with a constant velocity. என்ன equilibrium? It is a dynamic equilibrium. It is a velocity constant இருந்துச்சுனா இது mg cos sin thetaவும் mg cos theta சரி friction force என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். Net force 0 இருக்கும். Either particle 0 வா இருக்கலாம். It is moving with constant velocity ஆ இருக்கலாம். So நாம இப்ப என்ன calculate பண்ணனும்? What we friction, the value of friction calculate பண்ணனும். So friction எப்படி calculate பண்ணலாம்? F is equal to mu g sin theta சொல்லலாமா? F is equal to mu g sin theta. That's it. Yes or no? So this is what is that friction value nama calculate pannalam. Yes or no? This friction force F is equal to mu g sin theta. Clear? Clear everyone? Next. Now the cubical box is at rest. On the plane. So F refractive index, not refractive index ne varudhu. Refractive index ne varudhu pasal. Refractive index illa, coefficient of friction. The angle through which the plane is inclined horizontal so that the block just slide down appadina move agala, try to move agarukku ready ஆயிடுச்சு appadina enna irukum? Upward force equal to downward force. Upward force equal to downward force. Clear? So appadina it is try to move downward. This is theta na eduthiten. Idu enna sollalam? This is what is a mu g sin theta. Idu enna sollalam? This is what is mu. So this is what is friction edukalama. It is a try to move solitaanga. Appadina namakku already know that. So in the rendu equal irundhuchna appadina try to tan theta is equal to mu s sollama. Tan theta is equal to mu s. So mu s oda value enadhu? √3. Tan theta oda value endha value ku tan endha value ku √3 varum? Can you tell me the answer? Tan endha value ku √3 varum? Tan endha value ku √3 varum pasangala? Tan endha value ku √3 varum? Tan. So sin 30 எடுத்துட்டு sin 30 எடுத்துட்டு 30 ங்கிறது 1/2 √3/2. So இதுக்கு வர so 16 சொல்லலாமா? tan 60. So tan 60 √3 theta is equal to 60 degree. Clear?
Everyone? Clear பசங்களா? Okay, next one is that. A block of mass 10 kg is that released on rough inclined plane. The block start descending with the acceleration. மேல இருந்து கீழ வருது. Acceleration கொடுத்துட்டாங்க. What is value? 2 meter per second square னு கொடுத்துட்டாங்க. Descending with acceleration 2 meter per second square. Kinetic friction force acting on the block calculate பண்ண சொல்லிருக்காங்க. Kinetic friction ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு பிளாக் மேல இருந்து கீழ வருதுன்னு வெச்சுக்க. This is theta. இப்போ என்ன இருக்கு? இது நார்மல் ஃபோர்ஸ். இது என்ன சொல்லலாம்? mg cos theta. Okay, this is what mg sin theta. இப்போ என்ன இருக்கும்? Acceleration in the direction இருக்கும், friction in the direction இருக்கும் இல்லையா? So we already know that. Listen carefully. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா acceleration in the direction இருக்கு, friction opposite direction இருக்கு. அப்படின்னா mg sin theta along the direction acceleration இருக்கு positive. So mg sin theta minus friction force. என்ன friction? Kinetic friction is equal to mass into acceleration. இப்போ acceleration கொடுத்துட்டாங்க and theta angle கொடுத்துட்டாங்க 30 degree. So can we calculate mass கொடுத்திருக்காங்க 10 kg கொடுத்துட்டாங்க. So can we calculate friction calculate பண்ணலாமா? So இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். This is what is Fk is equal to இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். mass ஓட வேல்யூ 10 into 10 இல்லையா mg sin 30. இங்க பாருங்க theta கொடுத்துட்டாங்க. What is the angle? 30. 1/2 minus mass ஓடது 10, acceleration எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2. அப்ப நான் இது கேன்சல் பண்ணாமா? இது 5. So 5 into 10 50 minus 20 is equal to Fk. So 50 minus 20 30. So 30 is the answer. B is the answer. Clear? Clear everyone understood right? Clear pasangala? Clear? Any doubt pasangala? Clear pasangala. Yes, next question is that. The plank with a box of 8 on one end is gradually raised about the other end. The angle of inclination with the horizontal reaches what? 30 degree. The block starts slip. அப்பனா 30 degree la block starts slip னு சொல்லிட்டாங்க. Now and the slides 4 meter down. The block 4 second. The coefficient of static friction and kinetic friction of the box னு கேட்டிருக்காங்க இல்லையா? See இதுல shortcut easy solve பண்ணலாம். எப்படி solve பண்ணலாம்னு பாருங்க. So always static friction is always greater than what is the kinetic friction இல்லையா? Not static friction. Limiting friction is always greater than the kinetic friction. Not static friction. Static friction என்னவா இருக்கலாம்? Equal தான் கூட இருக்கலாம். Yes or no getting my point? So I'll state it that limiting friction நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். Now I'll start this. So அப்படினா first question என்ன கேட்டிருக்காங்க? Static friction வேணும். அப்படினா இதோட வேல்யூ அதிகமா இருக்கும். Next என்ன வேல்யூ என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்படினா பாருங்க ஆப்ஷன். So இதோட வேல்யூ அதிகம், இது கம்மி. Yes. இதோட வேல்யூ ஈக்குவல், இதோட வேல்யூ அதிகம், இதோட வேல்யூ கம்மி. பட் இது ஆப்ஷன் ராங் இல்லையா? So this is what is static friction coefficient, இது kinetic friction coefficient. Right? இது பாசிபிள் இல்ல. ஏனா kinetic friction if I apply this condition இது பாசிபிள் இல்ல. And also it is also not possible. Because slide down சொல்லிட்டாங்க. Clear? Is it clear? அப்ப என்னவா இருக்கும்? ஆப்ஷன் A இல்லனா B இருக்கும் இல்லையா? ஆப்ஷன் A or B. Slide down சொல்லிட்டாங்க, angle slide down சொல்லிட்டாங்க. So can we calculate acceleration calculate பண்ணலாமா? Slip down. ஆப்ஷன் B இல்லனா D ங்கிறது ஆப்ஷனா இருக்கும். Yes or no? D இல்லனா B. So can you calculate this one? எப்படி calculate பண்ணுங்க பார்க்கலாம். So அங்க பாருங்க without solving the problem we can eliminated ரெண்டு ஆப்ஷனை eliminate பண்ணிட்டா இல்ல B இல்லனா C இருக்கும், D இருக்கும். So எப்படி calculate பண்ணலாம் first? So we already know that tan theta is equal to start move ஆகணும் அப்படினா μs இருக்கணும். theta ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? Is that 30 degree சொல்லிட்டாங்க. theta ஓட வேல்யூ 30 degree னா 1/√3 இல்லையா? 1/√3 30 degree tan 30 degree 1/√3 is μs இல்லையா? μs 1/√3 is μs. So 1/√3 எப்படி represent பண்ணலாம்? What is value of 1/√3? 1/√3 எப்படி எழுதுனா √3 multiply பண்றேன். So எனக்கு கிடைச்சது √3 into 3 divided by 3 யா? √3 divided by 3. Clear? √3 divided by 3. √3 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 1.7 divided by 3. 1.7 divided by 3. So 17 எடுத்துட்டேன் அப்படின்னா 17 3 எடுத்துட்டேன்னா வச்சுக்கேன் எவ்வளவு டைம் வரும்?
So nearly 0.6ங்கிறது இருக்கும் இல்லையா, nearly 0.6. So option is that 0.6 is option. So D is the answer. That's it. Clear? That's a simpler you can answer this question. Yes, any doubt? So next question is that the block has moves placed in an inclined plane with the slope is angle theta and கொடுத்துட்டாங்க. Slope angle is theta. The block slide down plane at constant speed. Coefficient of kinetic friction கேட்டிருக்காங்க. Coefficient of kinetic friction. It is moving with a constant speed. Coefficient of kinetic friction. Coefficient of kinetic friction. சொல்லலாம். G coefficient of kinetic. G ங்கிறது என்ன சொல்லலாம்? Acceleration. It is not option. So G பாத்தனே ஆன்சர் பண்ணலாம். G is acceleration due to gravity. It is not an answer. Right? It is not an answer. So constant velocity na என்னவா இருக்கும்? So upward force equal to downward force. அப்ப mg sin theta is equal to mu mg cos theta. So அப்ப என்ன சொல்லலாம்? Tan theta. That's it. Clear? Any doubt? Yes. Next one is that the block of mass m is lying on the inclined plane. The coefficient of friction between the plane and the block is mu. If F1 is required to move the block upward, to move the block upward direction, the inclined plane F ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ மூவ் த அப்வர்ட் டைரக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாமா, மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாமா, தட்ஸ் தென் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் மூவ் அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இது நான் தீட்டா எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ திஸ் ஒன் நான் மேலே புஷ் பண்ணுறேன், மேலே புஷ் பண்ணுறதுக்கு நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் மேலே புஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ மேலே மூவ் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ திஸ் ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். mg sin theta இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். mg sin theta is also downward direction. அப்படினா மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்கும் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? F is equal to mg sin theta, friction force என்ன சொல்லலாம்? mu mg cos theta. So this is what is the answer is that this is what is the minimum force. mg sin theta plus mu mg cos theta. mg cos theta இது not option. So sin theta ஏனா நெகட்டிவ் வருது. mg sin theta plus mu mg cos theta. This is answer. A is answer. Yes or no getting me point? Clear? So this is very very important section. Okay, இத ப்ராப்ளமை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க, டெஃபினட்டா உங்களால இதுல இருந்து ஒரு क्वेश्चन இல்ல ரெண்டு क्वेश्चन வரும். So you can understand the problem clearly. Yes or no? So if you have any doubt you can ask. Okay, so இது very very important topic பசங்களா, don't miss that this friction value. Yes. Okay, so next one is that's yes. So take as homework this one. Okay, so this final question தயவு செய்து சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். as solve பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். Can you tell me this final one? Yes, it is final one, final topic. The force of required to just to move the body upward up an inclined plane is double the force is required to prevent the body sliding down. அப்படினா force is required move the body upward in inclined plane is equal to is okay, இது என்ன சொல்றா? upward double upward. So கொடுத்திருக்கிறது நான் அப்படியே எழுதுறேன். Force is required to just to move the body up in inclined plane is double the force is required to prevent slide down. Double the force அப்படினா அத prevent மேல புஷ் பண்றேன், மேல புஷ் பண்ற force which is equal to what? Double the prevented body. அப்படினா என்ன சார்? மேல double the what is it? Downward force. அப்படினா என்ன क्वेश्चन? The inclination theta நாம கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆர் நோ? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் mu சொல்லிட்டாங்க, inclination theta கால்குலேட் பண்ணனும். கேன் இட் ரைட்? upward force இருக்கும்போது நமக்கு தெரியும், upward force இருக்கும்போது சரி upward, so force is upward, double that prevent, ஏனா மேல இருந்து கீழ வரத prevent பண்றேன். சீங்க பாருங்க, மேல இருந்து கீழ வருது, மேல இருந்து கீழ வர ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படினா அத ஸ்டாப் பண்ற ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிரும், downward நமக்கு இது தெரிஞ்சிரும். அப்படினா so upward force double the what? Downward force. So the force is required to body up in inclined plane is double that what? Force is required to prevent the body sliding down. அப்படினா மேல இருந்து கீழ வரத தடுக்கணும் அப்படினா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? see மேல இருந்து கீழ வரத தடுக்கணும். அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? this is what? ma ஆக்ட் ஆகும் because மேல இருந்து கீழ வரும்போது, so mg sin theta இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், friction force will act in this direction. அப்படினா நான் என்ன சொல்லலாம் அப்படினா, so இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா 2 into downward அப்படினா mg sin theta minus friction force சொல்லலாமா? this is what is the friction force opposite direction act ஆகும். so mu mg cos theta, this is equal to மேல புஷ் பண்றதுக்கான ஃபோர்ஸ், மேல புஷ் பண்றேன்னு வெச்சுக்கேன், if I push the upward direction,
ஸோ அப்போ நான் mg sin theta கீழே ஆக்ட் ஆகும் இல்லையா? சரி, mg sin theta கீழே ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் கீழே ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ நான் ரெண்டு எடுத்துட்டேன் அப்படின்னா mg sin theta plus what is the friction force. So we can say it is what? Mu mg cos theta. So this is what mg sin theta plus what is it? Mu mg cos theta. Can you try to calculate this one? Theta nama calculate pananum. So mg is cancel. mg is cancel. இப்போ என்ன மட்டும் தான் இருக்கும்? Sin theta. Sin theta is equal to plus mu cos theta is equal to இங்க உள்ள மல்டிப்ளை பண்ற 2 sin theta இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 2 mu cos theta. S ആണ് 2 mu cos theta. Clear? So sin theta plus 2 mu cos theta. Right? So நான் இது இந்த சைடு கொண்டு வரேன். I am rearranging this equation. So இது இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆயிரும்? sin theta இந்த சைடு வரும்போது 2 ஆல்ரெடி sin theta இருக்கு. sin theta இங்க வரும்போது sin theta 2 sin theta minus sin theta sin theta. இது இங்க வரும்போது என்ன இருக்கும்? பாசிட்டிவ் ஆயிரும். mu cos theta இது 2 mu cos theta என்ன இருக்கும்? 3 mu cos theta. Right? 3 mu cos theta. Now, so இது நான் கீழே கொண்டு வந்துறேன். sin theta by cos theta tan theta. So tan theta. So இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? The angle தான் கால்குலேட் பண்ணனும். So we can calculate theta is equal to tan inverse of option இருக்கான்னு பாருங்க பார்க்கலாம். Yes, 3 into mu. So this is what is an answer. Is it clear? So this is very important idea. You must know clearly. Okay. So this is the end of this. Yes, it is D is correct. Yes, good. Good pasangla. Good Dharani. Good. Okay. So next class we will discuss that. Next crystal clear important on a topic nama discussion pannalam. Very, very important topic. We'll see that another important topic in next class. Thank you. Thank you to all.